இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை அனைவரையும் வாழ்த்தி இந்த பைபிள் ஜர்னி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ತಮ್ಮೆಲ್ಲರನ್ನ ಪ್ರೀತಿಯಿಂದ ಈ ಒಂದು ಬೈಬಲ್ ಜರ್ನಿ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಪ್ರೀತಿಯಿಂದ ಬರಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತವರಾಗಿದ್ದೇವೆ. கடந்த செஷன்ல நம்ம எரேமியா புத்தகம் புலம்பல் புத்தகத்தை நாம் தியானம் செய்தோம். ಕಳೆದ ಒಂದು ಸೆಷನ್ಗಳಲ್ಲಿ ನಾವು ಎರೆಮೀಯನ ಪುಸ್ತಕ ಹಾಗೂ ಪ್ರಲಾಪಗಳ ಪುಸ್ತಕವನ್ನ ನಾವು ಅಧ್ಯಯನ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. எரேமியா தீர்க்கதரிசியை பற்றி நாம் எல்லோரும் விளக்கமாக நாம் அறிந்து கொண்டோம். ಅಲ್ಲಿ ಎರೆಮೀಯನ ಪ್ರವಾದನೆ ಕುರಿತಾಗಿ ನಾವೆಲ್ಲರೂ ಸ್ಪಷ್ಟತೆಯನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. அவர் எப்படி ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டார், எப்படி ஊழியம் செய்தார், கடைசி நாட்களிலே அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போவதற்கு முன்பாக கடைசியாக சிதேக்கியா ராஜா வரைக்கும் அவர் ஊழியம் செய்தார். அவர் தீர்க்கதரிசனம் சொன்னார். ಅಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅವರ ಒಂದು ಸೇವೆಗೆ ಅವರು ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಮತ್ತು ಯಾವ ವಿಧದಲ್ಲಿ ಅವರು ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಇಸ್ರಾಯೇಲರು ಬಾಬಿಲೋನ್ಗೆ ಒಯ್ಯುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿದ್ದಂಥ ಕೊನೆಯದಾಗಿದ್ದಂಥ ಒಂದು ಜಿದ್ಕಿಯನವರೆಗೂ ಇವರೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಪ್ರವಾದಿಯಾಗಿ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಿರ್ವಹಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த நேரத்திலே எசேக்கியேல் அங்கே எரேமியாவுடைய தீர்க்கதரிசி இருந்த காலத்திலே எசேக்கியேலும் அங்கு இருந்தார். அவர் எருசலேம் கடைசி நாட்களிலே சிதேக்கியா சிறைப்பிடிக்கும் காலத்திலே யோயாக்கீம் ராஜா இருக்க காலத்திலே அவர் இருந்தார். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಅದೇ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಯೆಹೆಜ್ಕೇಲನ ಗಮನಿಸುವುದಾದ್ರೆ ಜಿದ್ಕೀಯನು ಅಲ್ಲಿ ಆತನ ಸರಿಯಾಗಿ ಒಯ್ಯಲ್ಪಟ್ಟಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಯೆಹೋಯಾಕೀಮ್ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಅರಸನ ಕಾಲಘಟ್ಟದ ಸಮಯಗಳಲ್ಲಿ ಈ ಒಂದು ಪ್ರವಾದಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ತಾನೆ. இவரும் எரேமியாவும் சந்தித்தார்கள் என்று வேதம் சொல்லவில்லை. ஆனால் எரேமியாவுடைய தீர்க்க தரிசனத்தை இவர் கேட்டிருக்கின்றார். ஏற்குறைய 25 வருடம் அவர் எருசலேமில் இருந்து கடைசியாக எசேக்கியேலை அங்கு சிறைப்பிடித்து கொண்டு போகிறார்கள். ಅಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ ಇದನ್ನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ಯೆರೆಮೀಯನನ್ನು ಸಂಧಿಸಿರ್ತಕ್ಕಂಥ ಯಾವುದೇ ಪುರಾವೆಗಳು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಾವು ಕಾಣಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. ಆದರೆ ಸರಿಸುಮಾರು 25 ವರ್ಷಗಳ ಒಂದು ಅವಧಿಯವರೆಗೂ ಇಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಯೆರೆಮೀಯನ ಪ್ರವಾದನ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಈತನ ಗಮನಿಸ್ತಾರೆ. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಈತನನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಾಬಿಲೋನ್ಗೆ ಸರಿಯಾಗಿ ಒಯ್ಯಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಗಮನಿಸ್ತೇವೆ. இப்போ இந்த புத்தகத்தை நீங்கள் தயவு செய்து உங்கள் கையிலே திருப்புங்கள். ದಯವಿಟ್ಟು ನಿಮ್ಮೊಡನೆ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪುಸ್ತಕಗಳನ್ನ ನಿಮ್ಮೊಡನೆ ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. இந்த புத்தகம் இருந்தாதான் என்னுடைய மெசேஜ் உங்களுக்கு நல்லா புரியும். ಈ ಒಂದು ಪುಸ್ತಕ ನಿಮ್ಮ ಕೈಗಳಲ್ಲಿ ಇದ್ರೆ ಮಾತ್ರವೇ ನಾವು ಹೇಳುವಂತ ಒಂದು ಅಧ್ಯಯನ ನಿಮಗೆ ಅದು ಅರ್ಥವಾಗ್ತದೆ. ஏசாயாவிலிருந்து மல்கியா வரைக்கும் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ஏசாயன ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥದಿಂದ ಮಲಾಕಿಯ ಪುಸ್ತಕದವರೆಗೂ ಇದು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರುತ್ತದೆ. கண்டிப்பாக உங்களுடைய ஆசிரியர் கையிலே இந்த புத்தகங்கள் கிடைக்கும்படி நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಿಮ್ಮೆಲ್ಲ ಒಂದು ಶಿಕ್ಷಕರ ಬಳಿಯಲ್ಲಿ ಈ ಒಂದು ಪುಸ್ತಕಗಳು ಸಿಗುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಈಗಾಗಲೇ ಸಿದ್ಧತೆಗಳನ್ನು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. இப்போ என்னோடு கூட நீங்க எசேக்கியேலை திருப்புங்க. ನನ್ನೊಡನೆ ಯೆಹೆಜ್ಕೇಲನ ಒಂದು ಪ್ರವಾದನ ಪುಸ್ತಕವನ್ನು ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. தமிழ்ல 18வது பக்கம் 18 தமிழ் in 18 page. ಅಲ್ಲಿ ನಾವು ಕನ್ನಡ ಒಂದು ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 21ನೇ ಪುಟವನ್ನು ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. இதை திருப்பினீங்கன்னா இதுல இருந்து தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இங்க இந்த இப்போ யூடியூப் கேட்குறதும் இதுவும் ஒன்று போல இருக்கும். உங்களுக்கு படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நாளைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் என்னங்கிறத புரிந்து கொள்வீர்கள். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಯೂಟ್ಯೂಬ್ ನಲ್ಲಿ ನಡೆಯುವಂಥದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಒಂದು ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಇರುವಂಥದ್ದು ಅದೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಹೊಂದಾಣಿಕೆಯಿಂದ ಹೋಗುವಂಥದ್ದಾಗಿರ್ತದೆ. ಮುಂದಿನ ದಿವಸಗಳಲ್ಲಿ ನೀವು ಯೆಹೆಜ್ಕೇಲನ ಪುಸ್ತಕವನ್ನು ಓದುವಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇದು ನಿಮಗೆ ಬಹಳ ಉಪಯುಕ್ತವಾಗುವಂಥ ವಿಷಯವಾಗಿರ್ತದೆ. நாம் இப்பொழுது இந்த புத்தகத்தை நாம் ஜெபித்து ஆரம்பிக்க போகிறோம். ಈ ಒಂದು ಪುಸ್ತಕವನ್ನ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ನಾವು ಹೋಗಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஆண்டவரே மீண்டுமாக உங்களுடைய ஆளுகைக்கு இந்த எசேக்கியேல் புத்தகத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப ஞானம் கம்மி. ஆண்டவரே பரம ஞானம் வேண்டும். நாங்கள் கற்றுக்கொண்டு எங்கள் வாழ்நாளெல்லாம் இதை புரிந்து கொள்ள கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கேட்குற தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, முதல் 3 வசனங்களை படிக்கலாம். எசேக்கியேல் 1, 2, 3. ಯೆಹೆಜ್ಕೇಲನ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥದ ಮೊದಲ 3 ವಚನಗಳನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. 30ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதி அண்டையில் சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். அது யோயாக்கீன் ராஜாவுடைய சிறையிருப்பின் 5ஆம் வருஷமாய் இருந்தது. அந்த 5ஆம் தேதியிலே கல்தேயர் தேசத்திலுள்ள கேபார் நதி அண்டையிலே பூசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. ಕೇಬಾರ್ ನದಿ ಹತ್ತಿರ ಸೆರೆಯಾಗಿ ವಾಸಿಸುತ್ತಿದ್ದ ಯಹೂದ್ಯರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾನು ಸೆರೆಗೊಂಡಿರುವಾಗ 35ನೇ ವರ್ಷದ 4ನೇ ತಿಂಗಳಿನ 5ನೇ ದಿನದಲ್ಲಿ ಆಕಾಶವು ಒಡೆದು ನನಗೆ ದೇವ ದರ್ಶನಗಳು ಉಂಟಾದವು.
ಯೆಹೋಯಾಕೀನನು ಸೆರೆಯಾದ 5ನೇ ವರ್ಷದ 4ನೇ ತಿಂಗಳಿನ 5ನೇ ದಿನದಲ್ಲಿ ಯೆಹೋವನ ವಾಕ್ಯವು ಕಸ್ದೀಯ ದೇಶದೊಳಗೆ ಕೇಬಾರ್ ನದಿಯ ಹತ್ತಿರ ಬೂಜಿಯ ಮಗನೂ ಯಾಜಕನೂ ಆದ ಯೆಹೆಜ್ಕೇಲನಿಗೆ ಸಾಕ್ಷಾತ್ತಾಗಿ ಒದಗಿತು. ಅಲ್ಲಿ ಯೆಹೋವನ ಹಸ್ತಸ್ಪರ್ಶದಿಂದ ಅವನು ಪರವಶನಾದನು. எசேக்கியாவுக்கு ஏற்கனவே 30 வயது. ಯೆಹೆಜ್ಕೇಲನಿಗೆ ಸರಿಸುಮಾರು 30 ವರ್ಷ. அதில் நான் முதல்ல சொன்னேன், அவன் எருசலேமில் 25 வருடங்களுக்கு மேலாக இருந்திருக்கிறார். இப்போது 30வது வயதில் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். எங்கே ஊழியத்தை ஆரம்பிக்கிறார்னா பாபிலோனிலே ஊழியத்தை ஆரம்பிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ನಾನು ಈಗಾಗಲೇ ಮೊದಲು ಹೇಳಿದಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಸರಿಸುಮಾರು 25 ವರ್ಷಗಳವರೆಗೆ ಆತನೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಯೆರೂಸಲೇಮಿನ ಒಂದು ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಆತನು ಇರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. ಅದಾದ ಒಂದು 30ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ಈಗ ಗಮನಿಸುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಾಬಿಲೋನಲ್ಲಿ ಆತನು ಸೇವೆಯನ್ನು ಪ್ರಾರಂಭ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. இந்த பாபிலோனில் அந்த கேபார்ங்கிற ஒரு நதிக்கரையில் அவர் நிற்கிறார். ಆ ಒಂದು ಬಾಬಿಲೋನ್ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಕೇಬಾರ್ ಎಂಬತಕ್ಕಂಥ ನದಿಯ ದಡದ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. வானம் திறக்கப்பட்டு அவருக்கு சில தரிசனங்கள் கிடைக்கிறது. ಆಕಾಶವು ಒಡೆಯಲ್ಪಟ್ಟದಾಗಿ ಅವನಿಗೆ ದೇವದರ್ಶನಗಳು ಉಂಟಾಗ್ತಾ ಇದೆ. அது எந்த ராஜாவின் போன்ற யோகாக்கின்ங்கிற ராஜாவுடைய சிறையிருப்பு காலத்திலே இவரும் வந்திருக்கிறார். ಅಲ್ಲಿ ಯೆಹೋಯಾಕೀನನ ಸರಿಯಾದಂಥ ವರ್ಷದ ಕಾಲಘಟ್ಟಗಳಲ್ಲಿ ಈತನು ಕೂಡ ಅಲ್ಲಿ ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. சரித்திரத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா 605 கிமு 605 தானியேல் பாபிலோனுக்கு வருகிறார். அதாவது கிமு கிறிஸ்துவுக்கு முன்பாக 605 வருடங்களுக்கு முன்பாக தானியேல் முதலாக வருகின்றார். ಅಲ್ಲಿ ಮೊದಲನೇದಾಗಿ ಗಮನಿಸುವುದಾದ್ರೆ ಕ್ರಿಸ್ತ ಪೂರ್ವ 605ರಲ್ಲಿ ದಾನಿಯೇಲನನ್ನ ಬಾಬಿಲೋನ್ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಕರೆದೊಯ್ಯಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்புறம் எசேக்கியேல் 597 வருடம் வருகின்றார். ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತ ಪೂರ್ವ 597ರಲ್ಲಿ ಯೆಹೆಜ್ಕೇಲನು ಆತನು ಬಾಬಿಲೋನ್ಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. இது இரண்டாவது சிறைப்பிடிப்பு. ಇದು ಎರಡನೆಯ ಒಂದು ಸೆರೆಯಾಗಿ ಕರೆದುಕೊಂಡು ಬರ್ತಕ್ಕಂಥದ್ದು. முதல் சிறையிருப்பு தானியேல் வந்தார், இரண்டாவது சிறையிருப்பு எசேக்கியேல் வராரு. ಅಲ್ಲಿ ಮೊದಲನೆಯದಾಗಿ ಅವರು ದಾಳಿ ಮಾಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದಾನಿಯೇಲನನ್ನ ಬಾಬೆಲಿಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. மூன்றாவது சிறையிருப்புல தான் எருசலேம் தேவாலயம் முடிக்கப்படுகிறது. ಅಲ್ಲಿ 3ನೇ ಬಾರಿ ಅವರು ಆಕ್ರಮಣ ಮಾಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಯೆರೂಸಲೇಮ್ ಆಲಯ ಅದು ನಾಶವಾಗುತ್ತಾ ಇದೆ. அப்போ இவர் தரிசனம் காட்டுறாரு. இவர் யாரு நீ 3ஆம் வசனம் தெளிவுபடுத்துகிறது. ಅಲ್ಲಿ ಇವರು ದರ್ಶನವನ್ನು ಕಾಣ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಈತನು ಯಾರು ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದನ್ನ 3ನೇ ವಚನದಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟಪಡಿಸ್ತಾ ಇದೆ. 3ஆம் வசனத்தை திருப்புங்க. பூசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகிய எசேக்கியேல் அவனுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகின்னு போட்டிருக்கு. அப்போ பூசி யாரு? பூசினா இவங்க அப்பா பேர் பூசி. அவர் ஒரு ஆசாரியன். அப்போ ಇವರಿಗೂ ಆಸಾರ್ಯ ಪಟ್ಟಣ ಕೊಡ್ಕணும் ಎಸೇಕಿಯೇಲ್க்கும். ಅಲ್ಲಿ ಈತರ ನೋಡ್ತೀವಿ, ಬೂಜಿಯ ಮಗನಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮಗನು ಯಾಜಕನು ಆದಂತ ಯೆಹೆಜ್ಕೇಲ್ ಎಂಬುದಾಗಿ ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಈತನು ಸಹ ಯಾಜಕ ವರ್ಗಕ್ಕೆ ಸೇರಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥವನು. இப்போ இவன் ஆசாரியனா தான் இருக்கணும். ಈತನು ಯಾಜಕನಾಗಿ ಇರಬೇಕು. லேவியராகமத்தின்படி 30 வயது ஆன உடனே அந்த ஆசாரியன் பெரிய ஆசாரியன் 30 வயசு வரை அவனுக்கு ஆசாரியனுடைய உரிமை கொடுத்துருவாங்க. ಅಲ್ಲಿ ಲೇವಿಯರ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕ್ರಮಣದ ರೀತಿಯಲ್ಲಿ ಗಮನಿಸುವುದಾದ್ರೆ ಯಾಜಕರು ತಮ್ಮ ಮುಂದೆ 30 ವರ್ಷ ಅಲ್ಲಿ ವರ್ಷ ಮುಗಿದ ನಂತರದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಯಾಜಕ ಒಂದು ವೃತ್ತಿಯನ್ನು ಕೊಡುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ. 50 வருடம் வரைக்கும் ஆசாரியனாக இருக்க வேண்டும். 50 ವರ್ಷದವರೆಗೆ ಆತನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯಾಜಕ ವೃತ್ತಿಯನ್ನ ನಿರ್ವಹಿಸಲ್ಪಡಬೇಕು. ஆனா ஆண்டவர் அவனை தீர்க்கதரிசியாக அழைக்கின்றார். ಆದ್ರೆ ದೇವರು ಈತನನ್ನ ಪ್ರವಾದಿಯಾಗಿ ಇಲ್ಲಿ ಕರೆಯಲ್ಪಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆசாரியன் வேலை ரொம்ப ஈஸிங்க. ಅಲ್ಲಿ ಯಾಜಕ ಕೆಲಸ ತುಂಬಾ ಈಸಿ. ஏன்னா பலிபீடத்தில் பலியை செலுத்தணும், ஒரு அதிகாரம் இருக்கும், ஒரு மக்கள் மத்தியில் ஒரு ஹானர் இருக்கும். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಒಂದು ಯಜ್ಞಗಳನ್ನು ಸಮರ್ಪಿಸಲ್ಪಡಬೇಕು. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ತಕ್ಕದಾದಂತ ಗೌರವ ಅಥವಾ ಅವರಿಗೆ ಕಾಣಿಸಿಕೊಳ್ತದೆ. ஆனா தீர்க்கதரிசிக்கு அப்படி இல்லை. ಆದ್ರೆ ಪ್ರವಾದಿಗಳಿಗೆ ಆ ರೀತಿಯಾಗಿ ಇಲ್ಲ. நல்லது கெட்டதை போய் ராஜாக்கள்கிட்ட சொல்லணும், மக்கள்கிட்ட சொல்லணும். சிலர் மரியாதை கொடுப்பாங்க, சிலர் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவர் சொன்னார்னு கண்டிப்பாக சொல்ல வேண்டும். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ರಾಜನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಹೇಳ್ಬೇಕು ಒಳ್ಳೇದು ಕೆಟ್ಟದ್ದು ಎಂಬುದಾಗಿ, ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲೂ ಕೂಡ ಒಳ್ಳೇದು ಕೆಟ್ಟದಂತ ಹೋಗಿ ಹೇಳ್ಬೇಕು. ಕೆಲವರು ಅದನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ತಾರೆ, ಕೆಲವರು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஒன்று புரிந்து கொள்வோம், இவர் ஆசாரியனாக இருந்தாலும் கூட தீர்க்கதரிசியாக மாறிவிட்டார். ಇಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಯಾಜಕ ವೃತ್ತಿಯಾಗಿ ಕಾರ್ಯನಿರ್ವಹಿಸುತ್ತಾ ಇದ್ದರೂ ಕೂಡ ಪ್ರವಾದಿಯಾಗಿ ಬದಲಾಗಲ್ಪಟ್ಟಿರತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿ. நான் முதல்ல சொல்லியிருக்கேன் போன தடவையே, தானியேல் 90 வயது வரைக்கும் பாபிலோனிலே இருந்து மரித்தார். ಅಲ್ಲಿ ದಾನಿಯೇಲನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸರಿಸುಮಾರು 90 ವಯಸ್ಸಿನವರೆಗೂ ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಾಬಿಲೋನ್ ಇದ್ದು ಆತನ ಮರಣ ಹೊಂದಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. எசேக்கியேல் தானியேல் பிறகு
அவரும் 60 வயதிலேயே மரணத்தை சந்தித்தார். ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಬಂದಿರತಕ್ಕಂತ ಎಹೆಜ್ಕೇಲನ್ನು ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ತಮ್ಮ ಒಂದು 60ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ಆತನು ಮರಣವನ್ನ ಹೊಂದಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. அப்போ தானியேலுடைய வருகைக்கு பிறகு வந்துட்டு தானியேலுடைய மரணத்துக்கு முன்பாகவே இவர் மரித்து போய்விட்டார். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ದಾನಿಯೇಲನ ನಂತರದಲ್ಲಿ ಸರಿಯಾಗಿ ಬಂದ ನಂತರದಲ್ಲಿ ಈತನನ್ನ ಸರಿಯಾಗಿ ಕರೆದುಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆದ್ರೆ ದಾನಿಯೇಲನ ಮರಣ ಹೊಂದೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಈತನು ಮರಣವನ್ನು ಹೊಂದ್ತಾ ಇದ್ದಾನೆ. பிரியமானவர்களே, அப்போ அந்த ஆவிக்குரிய நிலை, அந்த பாபிலோன்லேருந்து தீர்க்கதரிசனம் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கவனிச்சிங்கன்னா, எருசலேமில் இல்லை, பாபிலோன் சொல்லும்போது அங்கே உள்ள இஸ்ரேல் ಜನங்களுக்கு தான் இவர் தீர்க்கதரிசனம் சொல்கிறார். ಇಲ್ಲಿ ಯಾರಿಗೆ ಈತನು ಪ್ರವಾದನೆಯನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಗಮನಿಸುವುದಾದ್ರೆ, ಬಾಬಿಲೋನಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ಈತನು ಪ್ರವಾದನೆಯನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்போ அங்கே உள்ள மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவன் எங்களை கைவிட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ಅಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಜನಗಳು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ, ದೇವರು ಇವರನ್ನು ಕೈ ಬಿಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ, மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಾವು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. இங்கே தான் ஆலயமே இல்லையே, இருந்தாலும் கடவுள் எங்களை பாதுகாக்கிறாருங்கிற ஒரு தைரியத்தில் இருக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ದೇವರು ಇಲ್ವಲ್ಲ, ಆದ್ರೂ ಕೂಡ ಹೆಂಗೆ ನಡೆಸ್ತಾರೆ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಳವಳದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಅವರು. அது மட்டும் இல்லை, சிலர் வந்து பொய் தீர்க்கதரிசனம் சொல்லி நீங்கள் உடனே போயிடுவீங்கன்னு பொய் தீர்க்கதரிசனத்தை நம்புறாங்க. ಅಲ್ಲಿ ಕೆಲವರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸುಳ್ಳು ಪ್ರವಾದನೆಗಳು ಅಥವಾ ಸುಳ್ಳು ಭರವಸೆಗಳು, ನೀವು ಅತಿ ಬೇಗನೆ ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗ್ತಾರೆ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಪ್ರವಾದನೆಗಳನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போதான் தேவன் எசேக்கியேலை அனுப்புகிறார். ಆಗಲೇ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೇವರು ಎಹೆಜ್ಕೇಲನ್ನ ಕಳುಹಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. எசேக்கியேல் வந்து என்ன செய்யறாரு? ಎಹೆಜ್ಕೇಲನ್ನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ? தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறார். ಅಲ್ಲಿ ದೇವರ ಒಂದು ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ಕುರಿತಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. தேவன் பரிசுத்தர் என்பதை விளக்குகிறார். ದೇವರು ಪರಿಶುದ್ಧನೆಂಬುದಾಗಿ ತಿಳಿಸಿಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. எருசலேம் அழிக்கப்பட்டதை சொல்கின்றார். ಅಲ್ಲಿ ಯೆರೂಸಲೇಮ್ ನಾಶವಾಗಲ್ಪಡುವುದರ ಕುರಿತಾಗಿ ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. கடைசியாக தேவன் மீட்டுக் கொள்வார் என்று அவர் சொல்லி முடிக்கிறார். ಅಲ್ಲಿ ಕೊನೆಯದಾಗಿ ದೇವರು ತಮ್ಮೆಲ್ಲರನ್ನ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. இதுல பாருங்க, இந்த சப்ஜெக்ட் வந்து 5 பாகங்களாக ನಾವು பிரிக்க போறோம். ಈ ಒಂದು ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಅನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ 5 ಭಾಗವಾಗಿ ನಾವು ವಿಂಗಡಣೆ ಮಾಡೋದಕ್ಕಿದ್ದೀವಿ. அதுக்கு முன்னாடி ஒரு 2 வசனம், ஒரு முக்கியமான வசனம். ஏன்னா இவருடைய தீர்க்கதரிசனுடைய வந்து ஒன்று வந்து பாபிலோனுக்கு வந்து தேவனுடைய மகிமையை நீங்கள் விருதாவாக பண்ணிவிட்டீர்கள் என்று சொல்றாரு. ரெண்டாவது கடைசி வசனம், இந்த அதிகாரத்திலே கடைசி வசனம் சொல்றாருன்னா, நீங்க எல்லாம் உங்க கூட ஆண்டவர் இருக்கிறாரு, நீங்க மறுபடியும் போவீங்கன்னு சொல்லி முடிச்சிடறாரு. ಅಲ್ಲಿ ನೀವು ಯೆರೂಸಲೇಮಿನ ಒಂದು ಮಹಿಮೆಯನ್ನು ನಾಶ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ರೆ, ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ಕೊನೆಯ ವಚನದಲ್ಲಿ, ನೀವೆಲ್ಲರೂ ಪುನಃ ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗಲ್ಪಡುತ್ತೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. கடைசி வசனத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்கிறார். ಅಲ್ಲಿ ಕೊನೆಯ ಒಂದು ವಚನದಲ್ಲಿ ಗಮನಿಸಿದ್ರೆ, ದೇವರು ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸದಾ ನೆಲೆಸುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. முதலாவது எச்சரிக்கின்றார், ಮೊದಲನೇದಾಗಿ ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. கடைசியாக ஆறுதலை சொல்கின்றார். ಕೊನೆಯದಾಗಿ ಅವರಿಗೆ ಆದರಣೆಯನ್ನು ನೀಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. பிரியமானவர்களே, இந்த 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிப்போம். chapter 10 verse 18. 10ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಚನವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் வாசற்படியை விட்டு புறப்பட்டு கேருபீன்களின் மேல் நின்றது. ஆண்டவருடைய மகிமை விலகி போய்விட்டது. ಅಲ್ಲಿ ಯೆಹೋವನ ತೇಜಸ್ಸು ದೇವಾಲಯದ ವಸ್ತುಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಕೆರೂಬಿಗಳ ಮೇಲೆ ನಿಂತಿತು ಎಂಬುದಾಗಿ. அதாவது மக்களை விட்டு மகிமை போயிட்டு, ஏன்னா அவங்களுடைய பாவத்தினால போய்விட்டது. ಅಲ್ಲಿ ಅವರ ಒಂದು ಪಾಪದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಆ ದೇವರ ಮಹಿಮೆ ಹೋಗಲ್ಪಟ್ಟಿದೆ. எங்க பாவம் இருக்குதோ அங்க தேவனுடைய பிரசன்னம் இருக்காது. ಎಲ್ಲಿ ಪಾಪ ಇದೆ ಅಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಇಲ್ಲ. அது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳ್ರಿ. எங்கே தேவனுடைய மகிமை இருக்கிறதோ அங்கு பாவம் இருக்காது. ಎಲ್ಲಿ ಮಹಿಮೆ, ದೇವರ ಮಹಿಮೆ ಇರುವುದಿಲ್ವೋ ಅಲ್ಲಿ ಪಾಪ ಇರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. பாவம் வந்துச்சுன்னா போயிடும் மகிமை. ಅಲ್ಲಿ ಪಾಪ ಇದೆ ಅಂತ ಹೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರ ಮಹಿಮೆ ಹೊರಟು ಹೋಗ್ತದೆ. அப்ப இங்க மகிமை போய்விட்டது என்று சொல்கின்றார். ಇಲ್ಲಿ ಮಹಿಮೆ, ಕೆರೂಬಿಯರ ಮಹಿಮೆ ತೇಜಸ್ಸು ಹೊರಟು ಹೋಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. கடைசி அதிகாரம் கடைசி வசனம் படிங்க, 48ஆம் அதிகாரம் 35வது வசனம். ಕೊನೆಯ 48ನೇ 35ನೇ ವಚನವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. சுற்றிலும் அதன் அளவு 18,000 கோலாகும். அந்நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும். ಪಟ್ಟಣದ ಸುತ್ತಳತೆಯು 18,000 ಮೊಳ. ಅದನ್ನು ನಿರ್ಮಿಸಿದ ದಿನದಿಂದ ಆ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಯೆಹೋವನ ನೆಲೆ ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರಾಗುವುದು. யெகோவா ஷம்மான்னா என்ன? கர்த்தர் உங்கள் கூடவே இருக்கிறார் என்று அர்த்தம். ಅಲ್ಲಿ ಯೆಹೋವ ಶಮ್ಮ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ದೇವರು ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲೇ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. இடையில மகிமை போய்விட்டது, திருப்பி மக்கள் மனம் திரும்பிடுறாங்க.
ಅಲ್ಲಿ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ದೇವರ ಮಹಿಮೆ ಹೋಗ್ತಾ ಇದೆ, ಪುನಃ ಜನಗಳೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದ್ತಾ ಇದ್ದಾರೆ. மனம் திரும்பின பிறகு எல்லாரும் திருப்பி எருசலேம் போகிறாங்க. அங்கே ஆகாய் தீர்க்கதரிசி மற்றும் இன்னும் பல தீர்க்கதரிசிகள் போய் மறுபடியும் தேவாலயம் கட்டப்படுகிறது. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಪುನಃ ಅವರು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಅಗಾಯ ಪ್ರವಾದಿಗಳು ಇತರ ಪ್ರವಾದಿಗಳು ಬರ್ತಾರೆ. ಪುನಃ ಯೆರೂಸಲೇಮಿನ ಆಲಯ ಅದು ಕಟ್ಟಲ್ಪಡುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. பிரியமானவர்களே, நான் தேவனுடைய மகிமை போய்விட்டதுன்னு சொல்வதற்கு முன்பாக இந்த அதிகாரத்தில் இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா பல காரியங்களை ப்ராக்டிக்கலாக சில அவர் செய்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு காமிக்கிறார். ಅಲ್ಲಿ ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರಾಕ್ಟಿಕಲ್ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಿಷಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் அவருக்கு தரிசனங்கள் மட்டும் கொடுக்கவில்லை, சில காரியங்களை செய்ய சொல்றாரு. அவர் செய்யும் பொழுது மக்கள் அவருடைய வாழ்க்கையை பார்த்து கற்றுக்கொள்கின்றார்கள். ಅಲ್ಲಿ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡೋದಕ್ಕೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಒಂದು ಕಾರ್ಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಕೆಲವು ವಿಷಯಗಳನ್ನ ಅವರು ಕಲ್ತ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. உதாரணமாக பாருங்க, அவருடைய லைஃப் ஸ்டைலை பாருங்க. அவருக்கு மனைவி இருந்தாங்க, அப்புறம் மனைவியை ஆண்டவரே எடுத்துக்கிறாரு. ಅಲ್ಲಿ ಹೆಂಡತಿ ಆತನಿಗೆ ಮಾಡದಿದ್ರು ಕೂಡ ದೇವರೇ ಆಕೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. மனைவி இறந்துடுறாங்க. ಅಲ್ಲಿ ಮಡದಿಯನ್ನ ಕಳೆದುಕೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ಆಗ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, உன் மனைவி இறந்துட்டாங்க, ನಿನ್ನ ಮಡದಿ ಸತ್ತು ಹೋಗಿದ್ದಾಳೆ, ஆனா நீ மற்றவங்கள மாதிரி அழக்கூடாது. ಆದ್ರೆ ನೀನು ಇತರರ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀನು ಅಳಬಾರ್ದು. நீ தைரியமாக இருக்க வேண்டும். ನೀನು ಧೈರ್ಯವಾಗಿರಬೇಕು. சாதாரணமாக சட்டைகளை கிழிச்சிக்கிடுவாங்க, புலம்புவாங்க, கதறுவாங்க, அந்த மாதிரிலாம் நீ செய்யக்கூடாதுப்பா. ಅಲ್ಲಿ ಸಾಧಾರಣವಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಟ್ಟೆಗಳನ್ನ ಅರ್ದುಕೊಳ್ತಾರೆ, ಅಳ್ತಾರೆ, ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಹಳ ಮನೋವ್ಯತೆಯಿಂದ ತುಂಬಿಕೊಂಡಿರ್ತಾರೆ. அப்போ எசேக்கியேல் அதே போல செய்கிறாரு. ಯೆಹೆಜ್ಕೇಲನು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಅಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. மக்களுக்கு முன்பாக அவர் டெமான்ஸ்ட்ரேஷன் போய் செஞ்சு செத்து போன பிறகு கூட அவர் அமைதியாக இருக்கிறார். ಅಲ್ಲಿ ಸತ್ವದ ಆತನ ಹೆಂಡತಿ ಸತ್ವದ ನಂತರದಲ್ಲೂ ಕೂಡ ಅಲ್ಲಿ ತಾಳ್ಮೆ ಮನಸ್ಥಿತಿಯಿಂದ ಆತನಿದ್ದಾನೆ. மக்கள்லாம் ஏன் நீ இப்படி பண்றேன்னு கேக்குறாங்க. ಅಲ್ಲಿ ಜನಗಳೆಲ್ಲ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಯಾಕೆ ನೀನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇದೆಯಾ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಯೆರೂಸಲೇಮ್ பிடிபட்டு போய்விட்டது. ಯೆರೂಸಲೇಮ್ ಅದೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸರಿಯಾಗಿದ್ದು ಒಯ್ಯಲ್ಪಟ್ಟಿದೆ. தேவாலயம் இடிக்கப்பட்டு போய்விட்டது. ದೇವರ ಆಲಯದ ನಾಶವಾಗಲ್ಪಟ್ಟಿದೆ. அதை விட என் மனைவியுடைய சாவு பெரியதல்ல. ಅದಕ್ಕಿಂತಲೂ ನನ್ನ ಮಡದಿಯ ಒಂದು ಸಾವು ನನಗೆ ದೊಡ್ಡದಲ್ಲ. நாம் அமைதியாக இருக்க வேண்டும், தேவனிடத்தில் மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவன் விரும்புகிறார் என்று சொல்கிறார். ಅಲ್ಲಿ ನಾವು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಲ್ಪಡಬೇಕು, ಹಿಂತಿರುಗಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இது முக்கியமான வசனங்கள். இதை படித்து விட்டு நம்ம உள்ள போலாம். 24ஆம் அதிகாரம் 16, 17, 18. 24ನೇ ಅಧ್ಯಾಯ 16, 17, 18ನೇ ವಚನವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. Chapter 24. 24ನೇ ಅಧ್ಯಾಯ 16, 17, 18ನೇ ವಚನ. மனுபுத்திரனே, இதோ நான் உன் கண்களுக்கு விருப்பமானவளை ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளுவேன். ஆனாலும் நீ புலம்பாமலும் அழாமலும் கண்ணீர் விடாமலும் இருப்பாயாக. அலறாமல் பெருமூச்சு விடு, இழவு கொண்டாட வேண்டாம். உன் பாகையை உன் தலையிலே கட்டி உன் பாதரட்சைகளை உன் பாதங்களில் தொடுத்துக்கொள். உன் தாடியை மூடாமலும் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை புசியாமலும் இருக்க கடவாய் என்றார். விடியற் காலத்திலே நான் ஜனங்களோட பேசினேன். அன்று சாயங்காலத்தில் என் மனைவி செத்து போனாள். எனக்கு கட்டளையிட்டபடியே ವಿಡಿಯರ್ ಕಾಲத்தில் செய்தேன். ಯೆಹೋವನು ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು ನನಗೆ ದಯಪಾಲಿಸಿದನು. ನರಪುತ್ರನೇ, ಇಗೋ, ಒಂದೇ ಏಟಿನಿಂದ ನಾನು ನಿನಗೆ ನೇತ್ರಾನಂದವಾಗಿರುವವಳನ್ನ ನಿನ್ನಿಂದ ತೆಗೆದು ಬಿಡುವೆನು. ಆದರೂ ನೀನು ಗೋಳಾಡಬೇಡ, ಅಳಬೇಡ, ನಿನ್ನ ಕಣ್ಣೀರು ಸುರಿಸದಿರಲಿ. ಸದ್ದಿಲ್ಲದೆ ಮೊರೆಯಿಡು, ವಿಯೋಗ ದುಃಖವನ್ನ ತೋರಿಸಬೇಡ. ರುಮಾಲನ್ನು ಸುತ್ತಿಕೊಂಡಿರು, ಕೆರೆಗಳನ್ನು ಮೆಟ್ಟುಕೊಂಡಿರು, ಬಾಯನ್ನ ಬಟ್ಟೆಯಿಂದ ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳಬೇಡ, ಗಾರಿಗೆಯನ್ನ ತಿನ್ನಬೇಡ. ಹೀಗೆ ಆಜ್ಞೆಯಾಗಲು ನಾನು ಪ್ರಾಂತ್ಯ ಕಾಲದಲ್ಲಿ ಜನರಿಗೆ ಪ್ರವಾದಿಸಿದೆನು. ಸಾಯಂಕಾಲದಲ್ಲಿ ನನ್ನ ಪತ್ನಿಯು ತೀರಿ ಹೋದಳು. ಮಾರನೆಯ ಬೆಳಗ್ಗೆ ನನಗೆ ಅಪ್ಪಣೆಯಾದಂತೆ ನಡೆದನು. பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி எவ்வளவு கவலைப்படுவார் பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ, ಇಲ್ಲಿ ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಚಿಂತೆ ಒಳಗಾಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானது அவர் மனைவி தான். ಆತನಿಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಆತನ ಒಂದು ಮಡದಿನೇ. ஆனா இறந்துடுறாங்க. ಆದ್ರೆ ಅಲ್ಲಿ ಮರಣ ಹೊಂದ್ತಾ ಇದ್ದಾಳೆ. அவர் கவலைப்படாம இருக்கணும்னு ஆண்டவருடைய கட்டளை. ಅಲ್ಲಿ ಅದರ ಕುರಿತಾಗಿ ಗೋಳಾಡಬಾರದು ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದು ದೇವರ ಒಂದು ಆಜ್ಞೆ. ஏன்னா மக்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. ಯಾಕೆಂದ್ರೆ ಜನಗಳು ಅದೇ ರೀತಿಯಾಗಿದ್ದಾರೆ. எருசலேம் தேவாலயம் உடையப்பட்ட போது கூட எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಯೆರೂಸಲೇಮಿನ ಆಲಯದ ನಾಶವಾದರೂ ಕೂಡ ಜನರೆಲ್ಲ ಸಮಾಧಾನದಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ. அதை அவர் செயல் மூலமாக செய்து காமிக்கிறார். ಅದನ್ನ ಒಂದು ಕ್ರಿಯೆಯ ಮೂಲಕವಾಗಿ ತೋರ್ಪಡಿಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்போ நமக்கு தெரியும், அவர் என்ன குடும்பத்துல இருந்து வந்தாரு, அவர் கல்யாணம் பண்ணி இருக்கிறாருன்னு தெரியும், அவர் தீர்க்கதரிசின்னு தெரியும், அவர் ஆசாரிய குடும்பத்துல தெரியும். இப்படி சில காரியங்களை இதுவரைக்கும் நம்ம கற்றுக்கொண்டோம். ಇಲ್ಲಿಯವರೆಗೂ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ಆತನು ಯಾವ
ಯಾರ ಮಗನು ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರಾತನನ್ನು ಆಯ್ಕೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ, ಯಾವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಯಾರ ಒಂದು ಕಾಲಘಟ್ಟಗಳಲ್ಲಿ ಪ್ರವಾದನೆಯನ್ನು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಮತ್ತು ಆತನ ಕುಟುಂಬದ ವಿವರಣೆಯನ್ನು ಕೂಡ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவர் அந்த முதல் அதிகாரத்திலே வாங்க 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அங்கு ஆண்டவர் அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கின்றார். ಅಲ್ಲಿ ದೇವರು ಆತನಿಗೆ ಒಂದು ದರ್ಶನವನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அங்கு 4 மிருகங்கள் வருகிறது, ಅಲ್ಲಿ 4 ஜீவன்கள். 5ஆம் வசனத்தில் 4 ஜீவன்கள் வருகிறது. ಅಲ್ಲಿ 4 ಜೀವಿಗಳ ಆಕಾರಗಳಲ್ಲಿ ಕಂಡು ಬರ್ತಾ ಇದೆ. அந்த ஜீவன் ஒவ்வொரு உருவமாக இருக்கிறது. ಅಲ್ಲಿ ಒಂದೊಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮನುಷ್ಯ ರೂಪದಲ್ಲಿ ಅದು ಕಾಣಿಸ್ತಾ ಇದೆ. ஒன்று மனுஷ ரூபம், ಮೊದಲನೇದಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಮನುಷ್ಯ ರೂಪದಂತಿತ್ತು, இன்னொன்று கழுகு ரூபம், ಇನ್ನೊಂದು கழுகு இது ಗರುಡ ಪಕ್ಷಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ. மூன்றாவது மாடு ரூபம், ಅಲ್ಲಿ ಮೂರನೇದಾಗಿ ಧನುವಿನ ರೀತಿಯಲ್ಲಿ மனுஷ முகம், கழுகு முகம், மாட்டு முகம். அப்புறம் இன்னொன்று இது உள்ளே இருக்கும், ஆனால் இங்கே ஜீவன்கள் போட்டு 4 ஜீவன்கள் போட்டிருக்கு. சிங்க முகம். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ 4 ರೀತಿಯಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮೊದಲನೇದಾಗಿ ಮನುಷ್ಯ ರೂಪದಲ್ಲಿ, ಎರಡನೇದಾಗಿ ಗರುಡ ಪಕ್ಷಿ ರೀತಿಯಲ್ಲಿ, ಮೂರನೇದಾಗಿ ಅಲ್ಲಿ ದನದ ರೀತಿಯಲ್ಲಿ, 4ನೇದಾಗಿ ಸಿಂಹದ ರೂಪದಂತಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಗಮನಿಸ್ತೇವೆ. 4 ஜீவன்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ 4 ಜೀವಗಳು ಅಲ್ಲಿ ನಿಂತುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அந்த வசனத்தை பாருங்க. 10ஆம் வசனம். அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் 4, மனுஷ முகமும் சிங்க முகமும், இடது பக்கத்தில் 4 எருது முகமும் கழுகு முகமுமாய் இருந்தன. ಮುಖಗಳು ಎಂಥವುಗಳೆಂದರೆ ಒಂದೊಂದರ ಮುಂದಿನ ಮುಖವು ಮನುಷ್ಯನದು, ಬಲಗಡೆಯ ಮುಖವು ಸಿಂಹದು, ಎಡಗಡೆಯ ಮುಖವು ಓರಿಯದು, ಹಿಂದಿನ ಮುಖವು ಗರುಡ ಪಕ್ಷಿಯದು. பிரியமானவர்களே, நம்ம 4 முகங்கள் ஆண்டவருக்கு முன்பாக காவலுக்காக நிற்கிற 4 முகங்கள் உள்ள, ஒவ்வொன்றுக்கும் 2 செட்டாக இருக்கும், 4 முகம் இருக்கும். எல்லாம் ஆண்டவர் சுற்றி வருது. அது ಅಲ್ಲಿ 4 ರೂಪಗಳ ಮುಖದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದೊಂದು ಕೂಡ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೇವರನ್ನ ಸುತ್ತಿಕೊಂಡು ಬರುತ್ತಾ ಇದೆ. மனித முகம் என்று சொல்லும் பொழுது அது நீங்களும் நானும் அப்படி ஒரு மனித முகம் யூஸ்வலாக கம்பேஷன் ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, இரக்க சுபாவத்தை காட்டுகிறது. ಅಲ್ಲಿ ಮೊದಲನೇದಾಗಿ ಗಮನಿಸೋದಾದ್ರೆ ಮನುಷ್ಯ ಸ್ವಾಭಾವಿಕ ಮನುಷ್ಯನ ರೂಪದೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಕರುಣೆಯನ್ನು ತೋರಿಸುವಂತ ಒಂದು ಲಕ್ಷಣಗಳು ಎಂಬುದಾಗಿ. தேவன் கருணை உள்ளவர், ದೇವರು ಕರುಣೆ ತೋರಿಸುವಂತವನು. அப்புறம் சிங்க முகம் சொல்லும்போது தேவனுக்கு அதிகாரங்கள் உண்டு. ಅಲ್ಲಿ ಸಿಂಹದ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಹೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಆ ರೀತಿಯಾದಂತಹ ಒಂದು ಅಧಿಕಾರವು ಉಂಟಿದೆ. அப்புறம் கழுகு முகத்தை காமிக்கும் போது தேவன் உன்னதத்திலே வாசம் செய்கிறவர், அது மேலே போகும் கழுகு உன்னதத்திலே உள்ளவர். ಅಲ್ಲಿ ಗರುಡ ಪಕ್ಷಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೋಲಿಕೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ದೇವರು ಉನ್ನತೋನ್ನತದಲ್ಲಿ ವಾಸಿಸುವಂತವನು ಎಂಬುದಾಗಿ. அதாவது ஒரு கன்றுக்குட்டி அல்லது மாட்டினுடைய உருவத்தை காமிக்கும் போது அது ஒரு சாந்தமான சுபாவத்தை தேவனுடையவர். ಅಲ್ಲಿ ಹೋರಿಯ ಮುಖದಂತ ಅಥವಾ ಹೋರಿಯ ರೂಪದಂತಿರುವಂತದ್ದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಶಾಂತ ಸ್ವಭಾವವುಳ್ಳಂತ ಒಂದು ಹೋರಿಯ ಒಂದು ರೂಪದಲ್ಲಿದೆ. நாம் கூட இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்களாக தேவனுக்கு சேவை செய்ய வேண்டும். ನಾವುಗಳು ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸ್ವಭಾವ ಉಳ್ಳವರಾಗಿ ದೇವರಿಗೆ ಸೇವೆಗಳನ್ನ ಮಾಡಲ್ಪಡಬೇಕು. நீங்க சுவிசேஷங்கள் 4 சுவிசேஷங்களை பார்க்கும்போது அங்கே மத்தேயு சுவிசேஷம் தேவனை ராஜாவாக காட்டும். ಅಲ್ಲಿ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯ 4 ಸುವಾರ್ತೆಗಳನ್ನ ಗಮನಿಸೋದಾದ್ರೆ ಮತ್ತೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯೇಸುವನ್ನ ಒಂದು ರಾಜನ ರೀತಿಯಲ್ಲಿ ಆತನು ಬಿಂಬಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಅದು ಸಿಂಗಮುಖಂ, ಒಂದು ರೀತಿಯ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಿಂಹ ಮುಖದ ರೀತಿಯಲ್ಲಿ. மார்க்கை பார்க்கும் பொழுது எருது என்று சொல்லும் பொழுது அது சுமை சுமப்பது அல்லது தாங்கும் சுபாவம், சாந்த சுபாவம், எருதை காமிக்கும் மார்க். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಮಾರ್ಕನನ್ನ ಗಮನಿಸುವುದಾದ್ರೆ ಹೋರಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಶಾಂತ ಗುಣ ಉಳ್ಳದಾಗಿ ಎಲ್ಲವನ್ನ ಸಹಿಸಿಕೊಂಡು ಒತ್ತುಕೊಂಡು ಶಾಂತ ಸ್ವಭಾವ ಉಳ್ಳದಾಗಿ ನಡೆಯುವಂಥದ್ದು. லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா அங்கே அடிக்கடி மனுஷகுமாரன் போட்டிருக்கோம். அது ஒரு மனிதனாக தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை லூக்கா எழுதுவார். ಅಲ್ಲಿ ಲೋಕನ ಒಂದು ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಗಮನಿಸುವುದಾದರೆ ಮನುಷ್ಯ ಕುಮಾರನ್ ಎಂಬುದಾಗಿ ಆಗಾಗಲೇ ಬರೆಯುವಂಥದ್ದು ಇದಾಗಿದೆ.
ಮನುಷ್ಯ ಕುಮಾರನ ರೂಪದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ವಿವರಿಸುವಂತ ಒಂದು ವಿಷಯವಾಗಿದೆ. யோவானில் இந்த சுவிசேஷத்தை பார்க்கும் பொழுது அங்கு கழுகுக்கு அந்த சுவிசேஷம் ஒப்பிடப்படுகிறது. ஏனென்றால் அதில் ரொம்ப ஹை லெவல் சுவிசேஷம், ரொம்ப ஹை லெவலாக இருக்கும். அது ஒரு உன்னதமான 4 சுவிசேஷத்தில் உன்னதமான சுவிசேஷம். அதை நீங்கள் ஒரு கழுகுக்கு ஒப்பானாக அதை நாம் கவனித்து அறியக்கூடிய ஒரு ಸುವಿಶೇಷ. ಅಲ್ಲಿ ಯೋಹಾನನು ಬರೆದಂತ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಗಮನಿಸೋದಾದ್ರೆ ಆ ಒಂದು 4 ಸುವಾರ್ತೆಗಳಲ್ಲಿ ಬಹಳ ಉನ್ನತ ಮಟ್ಟದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸುವಾರ್ತೆಯ ಒಂದು ವಿಚಾರಗಳನ್ನು ಅದರಲ್ಲಿ ಗಮನಿಸ್ತೇವೆ. ಅದನ್ನೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಗರುಡ ಪಕ್ಷಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ಸುವಾರ್ತೆಯನ್ನ ಒಂದು ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹೋಲಿಕೆ ಮಾಡಿ ನಾವುಗಳು ನೋಡಲ್ಪಡಬೇಕಾಗ್ತದೆ. தொடர்ந்து நீங்க இந்த முதலாம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அதுல சுற்றிலும் அந்த மிருகங்கள் அங்கங்க நிற்கும். அதுக்குள்ள ஒரு வீல், ஒரு சக்கரம் சுத்தி வரும். ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು 4 ರೂಪದಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಜೀವಿಗಳು ನಿಂತುಕೊಳ್ಳಲ್ಪಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅದರ ಒಂದು ಮಧ್ಯದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಚಕ್ರವಾದ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದು ರಚಿಸಲ್ಪಟ್ಟದಾಗಿ ಸುತ್ತನೇ ಇರ್ತದೆ. இந்த மிருகங்கள் மின்னல் வேகத்திலே ஓடிக்கொண்டிருக்கும். ಅದೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮೇಘಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅದು ನಡೆಯುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. 16 வசனத்தை படிச்சு பார்ப்போம். 16:16. சக்கரங்களின் ரூபமும் அவைகளின் வேலையும் படிக பச்சை வர்ணமாய் இருந்தது. அவைகள் 4க்கும் ஒரே வித சாயல் இருந்தது. அவைகளின் ரூபமும் அவைகளின் வேலையும் சக்கரத்துக்குள் சக்கரம் இருக்குமா போல் இருந்தது. ಆ ಚಕ್ರಗಳು ವರ್ಣವು ರಚನೆಯು ಹೇಗಿದ್ದವೆಂದರೆ ಅವುಗಳ ವರ್ಣವು ಪಿತ್ತರತ್ನದ ಹಾಗೆ ತಳತಳಿಸುತ್ತದೆ. ಒಂದು ಚಕ್ರದೊಳಗೆ ಇನ್ನೊಂದು ಚಕ್ರವು ಅಡ್ಡವಾಗಿ ರಚಿಸದಂತಿತ್ತು. ಆ 4 ಚಕ್ರಗಳು ಒಂದೇ ಮಾದರಿಯಾಗಿದ್ದವು. அந்த சக்கரம் மேலே தேவன் அசைவாடிக்கொண்டிருந்தார். ಆ ಒಂದು ಚಕ್ರಗಳ ಮೇಲೆ ದೇವರೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ನಡೆದಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. இந்த அதிகாரத்தை படிச்சீங்கன்னா ஃபுல்லாக ரொம்ப அழகான அதிகாரம். எனக்கு நேரம் இல்லை, 48 அதிகாரம் படிக்கணும் இன்னைக்கு, நேரம் இல்லை. இது ஃபுல்லாக படிங்க. ஆண்டவர் எப்படி அவர் ஒரு உலாவுகிறார். அவர் பாருங்கள், அது பெரும் இறைச்சல் என்று போட்டிருக்கோம். 24ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இறைச்சல் கேட்கும். அவர் ஒரு பெரிய இராணுவத்தினுடைய சத்தம் இறைச்சல் கேட்கும், ஆரவாரத்தின் சத்தம் கேட்கும். அது நடுவிலே இந்த மிருகங்கள் இருக்கும், சக்கரம் இருக்கும், தேவன் உலாவுவார். ಅಲ್ಲಿ ಅವುಗಳ ರೆಕ್ಕೆಗಳ ಶಬ್ದವು ಯಾವ ರೀತಿ ಕೇಳಿಸ್ತಾ ಇದೆ ಅಂತಂದ್ರೆ ಜಲಪ್ರವಾಹದ ಘೋಷದಂತೆಯೂ ಸರ್ವಶಕ್ತನ ಧ್ವನಿಯ ಹಾಗೆ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಆರ್ಭಟಿಸುವ ಸೈನ್ಯದ ಕೋಲಾಹಲ ದೋಪದದಲ್ಲಿ ಅದು ಕೇಳಿಸಲ್ಪಡುತ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. 2ஆம் அதிகாரம் திருப்புங்கள். 2ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. அங்கே என்ன போட்டிருக்குன்னா ஆண்டவர் கமெண்ட் கொடுக்குறாரு. ಅಲ್ಲಿ ದೇವರು ಒಂದು ಆಜ್ಞೆಯನ್ನು ನೀಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. 1ஆம் வசனம் படிப்போம். ಮೊದಲನೇ ವಚನ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். ಆತನು ನನಗೆ ನರಪುತ್ರನೇ ಎದ್ದು ನಿಂತುಕೋ, ನಿನ್ನ ಸಂಗಡ ಮಾತನಾಡುವೆನೆಂದು ಹೇಳಿದನು. ஆண்டவர் சொல்ற, நீ தீர்க்கதரிசனம் சொல்ல போற, எழும்பி நில்லுங்கிறாரு. ಅಲ್ಲಿ ನೀನು ಪ್ರವಾದನೆ ಹೇಳುವುದಕ್ಕಿದ್ದಿ, ನೀನು ಎದ್ದು ನಿಂತುಕೋ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. 2ஆம் வசனம் என்ன சொல்றாரு? 2ನೇ ವಚನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். ಆತನು ಈ ಮಾತನ್ನು ಹೇಳಿದ ಕೂಡಲೇ ದೇವರಾತ್ಮವು ನನ್ನೊಳಗೆ ಸೇರಿ ನಾನು ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳುವಂತೆ ಮಾಡಿತು. ಆಗ ನನ್ನೊಡನೆ ಮಾತನಾಡಿದ ಆತನ ನುಡಿಯು ಚೆನ್ನಾಗಿ ಕೇಳಿದೆನು. ஆவி எனக்குள்ள வந்துச்சு. ಅಲ್ಲಿ ದೇವರಾತ್ಮನು ಅಲ್ಲಿ ಒಳಗಡೆ ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்பந்தான் அந்த தீர்க்கதரிசனம் சொல்றாருங்க. ಆಗ ಈ ಒಂದು ಪ್ರವಾದನೆಗಳಲ್ಲಿ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? ಈಗ ದೇವರೇನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? இந்த மக்கள் நீ கேட்டாலும் சரி கேட்காட்டினாலும் சரி, நீ சொல்றதை சொல்லிட்டே இரு. ಅಲ್ಲಿ ಜನಗಳು ಕೇಳಿದ್ರು ಕೇಳಲಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೂ ಕೂಡ ನೀನು ಹೇಳುವಂತ ಒಂದು ಕರ್ತವ್ಯವನ್ನು ನೀನು ಹೇಳು ಮಾಡು ಎಂಬುದಾಗಿ. ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாருன்னு மக்களுக்கு தெரியணும், அவ்வளவுதான். ಅಲ್ಲಿ ಪ್ರವಾದಿ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಜನಗಳಿಗೆ ಗೊತ್ತಾಗಬೇಕು ಅಷ್ಟೇನೆ. அவர்களுக்கு பயப்படாத, யாருக்குமே நீ பயப்படாத, ಅವರಿಗೆ ನೀನು ಭಯಪಡಬೇಡ. பிரியமானவர்களே, ஒரு தீர்க்கதரிசி பயப்படக்கூடாது. ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿ ಅಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡಬಾರ್ದು ಅಂತಂದ್ರೆ ಎದುರ್ಕೊಳ್ಬಾರ್ದು, கலங்க கூடாது. ಆತನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಗಲಿಬಿಲಿಗೆ ಒಳಗಾಗಬಾರ್ದು. அவன் தைரியமாக ஊழியம் செய்ய வேண்டும். ಆತನು ಧೈರ್ಯವಾಗಿ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಲ್ಪಡಬೇಕು. அதைத்தான் நீங்க சொல்கிறார். என்ன அழகா இருக்கு பாருங்களேன். எனக்கு படிக்காம விட முடியல, படிச்சுதான் ஆகணும். சரி, 9, 5, 6, 7 படிங்க. கலக வீட்டாராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்கிறதை அவர்கள் அறிய வேண்டும். மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கியிருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு. அவர்கள் கலக வீட்டார். ಅವರು ದ್ರೋಹಿ ವಂಶದವರು ಒಂದು ವೇಳೆ ಕೇಳದೆ ಹೋದರು ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿಯು ತಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆಂದು ತಿಳಿದೆ
ಇರುವರು. ನರಪುತ್ರನೇ, ನೀನು ಮುಳ್ಳು ಕಂಪೆಗಳಿಗೆ ಸಿಕ್ಕಿಕೊಂಡು ಚೇಳುಗಳ ನಡುವೆ ವಾಸಿಸುವವರಂತೆ ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಭಯಪಡಬೇಡ, ಅವರ ಗದರುವಿಕೆಗೆ ಹೆದರದಿರು. ಅವರು ದ್ರೋಹಿ ವಂಶದವರು, ಅವರ ಬಿರುನುಡಿಗೆ ದಿಗಿಲು ಪಡಬೇಡ, ಅವರು ಬಿರುನೋಟಕ್ಕೆ ಬೆಚ್ಚದಿರು. ಅವರು ಕೇಳಿದರೂ ಕೇಳದೆ ಹೋದರೂ ನಿನ್ನ ಮಾತುಗಳನ್ನು ಅವರಿಗೆ ನುಡಿಯಲೇಬೇಕು, ಅವರು ದ್ರೋಹಿಗಳೇ ಹೌದು. பாருங்க பிரியமானவர்களே, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இந்த நதிக்கரையில் இப்போ நடக்குது. ಇದೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಕೇಬರ್ ನದಿಯ ದಡದಲ್ಲಿ ನಡೀತಕ್ಕಂಥ ಮೊದಲ ಸನ್ನಿವೇಶ. அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் அவரை ஆண்டவர் தூக்கிட்டு போயிடுவார். ಇನ್ನೊಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಪುನಃ ಆತನನ್ನು ಎತ್ತುಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ ದೇವರು. அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நடக்குது பாருங்களேன். ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯವು ನಡೀತದೆ, ಗಮನಿಸ್ರಿ. 3ஆம் அதிகாரத்தில் முதல் 2-3 வசனங்களை பார்க்கும்போது, 3ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲ 2 ವಚನಗಳನ್ನ ನಾವು ಓದಲು ಕೊಡುವಾಗ, அப்போ ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு சுருளை கொடுத்து, புத்தக சுருளை கொடுத்து இதை சாப்பிடு அப்படிங்கிறார். ಅಲ್ಲಿ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಸುರುಳಿಯನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಇದನ್ನ ನೀನು ತಿನ್ನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவர் உடனே சாப்பிடுறாரு. ಅವರು ತಕ್ಷಣವಾಗಿ ತಿಂತಾ ಇದ್ದಾನೆ. அது உடனடியாக சாப்பிட்டவன ரொம்ப தித்திப்பாக இருக்குது, தேனை போல தித்திப்பாக இருக்குது. ಅದು ಯಾವ ರೀತಿಯಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಗಮನಿಸುವಾಗ ಜೇನಿಗಿಂತಲೂ ಸಿಹಿಯಾಗಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ. பிரியமானவர்களே, இது என்ன அர்த்தம்னா, என்னுடைய வார்த்தை தேனை போன்றது என்று தேவன் அவருக்கு சுட்டி காமிக்கிறார். ಅಲ್ಲಿ ದೇವರು ಇದರ ಮೂಲಕವಾಗಿ ಆತನ ವಾಕ್ಯಗಳು ಜೇನು ಸಿಹಿಗಿಂತಲೂ ಸಿಹಿಯಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்புறம் அடுத்த ஸ்டேஜ், நீங்க 14ஆம் வசனம் பார்க்கும்போது ஆண்டவர் இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறாரு அவரை. ಅಲ್ಲಿ 11ನೇ ವಚನದಲ್ಲಿ ಗಮನಿಸಿದ್ರೆ ಇನ್ನೊಂದು ಭಾಗಕ್ಕೆ ದೇವರು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. 14ஆம் வசனம் படிங்க. 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 3ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಚನ. ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது, நான் என் ஆவியின் உக்கிரத்தினாலே மனம் கசந்து போனேன், ஆனாலும் கர்த்தருடைய கரம் என் மேல் பலமாக இருந்தது. ದೇವರಾತ್ಮವು ನನ್ನನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು ಹೋಯಿತು, ನಾನು ಯೆಹೋವನ ಹಸ್ತಸ್ಪರ್ಶದಿಂದ ತುಂಬಾ ಪರವಶನಾದೆನು. அங்க போய் பிரமித்து போய் உட்கார்ந்துருக்கிறாரு, அப்படியே ஒரு மாதிரி போய் உட்கார்ந்துருக்கிறாரு. ಅಲ್ಲಿ ವ್ಯಥೆ ಪಡುತ್ತಾ ಆತನು ಕುಳಿತುಕೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்போ ஆண்டவர் அவரை என்கரேஜ் பண்றாரு பாருங்க. ಆಗ ದೇವರು ಆತನನ್ನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಉತ್ತೇಜನ ಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. 17ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, மனுபுத்திரனே படிங்க. 17ஆம் வசனம். மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன், நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. ನರಪುತ್ರನೇ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಇಸ್ರಾಯೇಲ್ ವಂಶದವರ ಮೇಲೆ ಕಾವಲುಗಾರನಾಗಿ ನೇಮಿಸಿದ್ದೇನೆ. ಹೀಗಿರಲು ನನ್ನ ಬಾಯಿಂದ ಹೊರಡುವ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ನನ್ನ ಪರವಾಗಿ ಅವರನ್ನ ಎಚ್ಚರಿಸು. பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் ஆண்டவர் இன்னைக்கு ಕಾವಲಾಳನಾಗ வைத்திருக்கிறார். ಆ ದೇವರು ನಿನ್ನನ್ನ ನಮ್ಮನ್ನ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಕಾವಲುಗಾರರನ್ನಾಗಿ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇದು ಮறந்துடாதுங்க. ಇದನ್ನ ಮರೆತು ಬಿಡಬೇಡ್ರಿ. ಮறக்கவே ಮறக்காதுங்க. ಮರೆತು ಬಿಡಬೇಡ್ರಿ. ಯು ಆರ್ ಅ ವಾಚ್ಮನ್. ನೀವು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಬ್ಬ ಕಾವಲುಗಾರರು. ನಾನು ವಾಚ್ಮನ್. ನಾನು ಕಾವಲುಗಾರನು. உங்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்கிறதுக்கு தேவன் கொடுத்தாரோ அதை நீங்க ஒழுங்கா பார்க்க வேண்டும். ಯಾವ ಒಂದು ಆಸ್ತಿಯನ್ನ ಸರಿಯಾಗಿ ನಿಭಾಯಿಸುವುದಕ್ಕೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ರೆ ಅದನ್ನ ಉತ್ತಮ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಭಾಯಿಸಿಕೊಳ್ಬೇಕು. ஒரே ஒரு கண்டிஷன், ಒಂದೇ ಒಂದು ಷರತ್ತು ಏನಂದ್ರೆ ஆண்டவருடைய கரம் ಕಾವಲಾಳಿ ಮೇಲೆ இருக்க வேண்டும். ಅಲ್ಲಿ ದೇವರ ಹಸ್ತ ಕಾವಲುಗಾರನಾಗಿ ಅದು ನಿಲ್ಲಲ್ಪಡಬೇಕು. அப்ப ஆண்டவர் அங்கங்கெல்லாம் கூட்டிட்டு போறாரு. ದೇವರು ಅಲ್ಲೆಲ್ಲ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. சில இடத்துல அவர் வாயை ஒட்டி வச்சிருக்காருன்னு வேதம் சொல்லிடுறாரு. அதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா வாயை ஒட்டி வச்சிருவாரு, பேசக்கூடாதுன்னு ಅರ್ಥ. ಅಲ್ಲಿ ಅದೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಗಮನಿಸಿದಾದ್ರೆ ಬಾಯನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮುಚ್ಚಾಕ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಯಾಕಂತಂದ್ರೆ ಮಾತನಾಡಬಾರದು ಎಂಬುವಂತ ಒಂದು ಕಾರಣದಿಂದಾಗಿ. சில இடத்துல பேசு என்று சொல்லுவார். ಆ ಕೆಲವು ಭಾಗದಲ್ಲಿ ಮಾತನಾಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. பிரியமானவர்களே, இந்த 3 அதிகாரத்தை படிச்சிட்டோம். இப்போ நீங்க இந்த புக்ல எங்களுக்கு திருப்புங்க. ಈಗ 3 ಅಧ್ಯಾಯಗಳನ್ನ ನಾವು ನೋಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ಈಗ ನನ್ನೊಡನೆ ಈ ಒಂದು ಪುಸ್ತಕವನ್ನು ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. இப்போ உங்களுக்கு ஏறக்குறைய எசேக்கியேல் புத்தகங்களுடைய பேக்ரவுண்ட் தெரியும். ಈಗಾಗಲೇ ನಿಮಗೆ ಯೆಹೆಜ್ಕೇಲನ ಪುಸ್ತಕದ ಹಿನ್ನೆಲೆ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆ. அங்க என்னென்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ಅಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆ. இப்போ பேக்ரவுண்ட் தெரிஞ்ச பிறகு, ಈಗ ಅದರ ಹಿನ್ನೆಲೆ ಗೊತ್ತಾದ ನಂತರದಲ್ಲಿ நீங்க வந்து இந்த நோட்ஸ் 5 பகுதிகளாக நான் பிரித்திருக்கிறேன். ಈ ಒಂದು ನೋಟ್ಸ್ ಅನ್ನು 5 ಭಾಗವಾಗಿ ನಾನು ವಿಂಗಡಣೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. முதல் பகுதி என்ன? ಮೊದಲ ಭಾಗ ಏನು? தேவனுடைய அழைப்பு, மகிமை. ಅಲ್ಲಿ ದೇವರ ಕರೆಯುವಿಕೆ ಮತ್ತು ಮಹಿಮೆ. இதுவரைக்கும் நம்ம வந்து தேவனுடைய மகிமையை பற்றி தான் தியானம் பண்ணிட்டே இருந்தோம். ಇಲ್ಲಿಯವರೆಗೂ ದೇವರ ಮಹಿಮೆಯ ಕುರಿತಾಗಿನೇ ನಾವು ಧ್ಯಾನಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. இந்த 10ஆம் அதிகாரம் வரைக்கும் இதே போல தேவன் அவர் மகிமை உள்ளவராகவே அவர் காண்பிப்பார். 10ನೇ ಅಧ್ಯಾಯದವರೆಗೂ ದೇವರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಮಹಿಮೆಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಹಿಮಾ ಸ್ವರೂಪನಾಗಿ ಆತನು ಕಾಣಿಸಿಕೊಳ್ತಾನೆ. பிரியமானவர்களே, என்னுடைய மைய செய்தி, இந்த முக்கியமான வசனம் வந்து இதில் நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் என்னுடைய நோட்ஸ் அந்த டேப்லெட்டில் பார்க்கலாம். இதில் வந்து 1ஆம் அதிகாரம் முதல் வசனம், 1ஆம் 28,
3:17, 10:18 இந்த வசனங்களெல்லாம் நீங்கள் படிக்கும்போது உங்களுடைய பைபிளை நோட் பண்ணி நீங்கள் படிக்கும்போது தேவனுக்கு மகிமை, அப்பொழுது பாவம் வந்து ஓடி போயிடும். மகிமை இருக்கிற இடத்துல பாவம் வந்து இல்லைன்னா பாவம் வந்து மகிமை இல்லாமல் பாவம் வந்து உட்கார்ந்துருக்கோங்கிறத வாழ்க்கை லைஃப் ಅಪ್ಲಿಕೇಶನ್ல ನಾನು போட்டுக்கிறேன். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತ ಅಂದ್ರೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನ, 1ನೇ ಅಧ್ಯಾಯ 28ನೇ ವಚನ, 3ನೇ ಅಧ್ಯಾಯ 17ನೇ ವಚನ, 10ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಚನದಲ್ಲಿ ಪಾಪವು ಇರುವಂತಹ ಸಮಯದಲ್ಲಿ ಏನಾಗ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ಮಹಿಮೆ ಹೊರಟು ಹೋಗ್ತದೆ. ಮಹಿಮೆ ಬರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಪಾಪವು ನಮ್ಮಿಂದ ಹೊರಟು ಹೋಗುವಂತ ಒಂದು ವಿಷಯವಾಗಿರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಜೀವನಕ್ಕೆ ಅನ್ವಯಿಸಿಕೊಳ್ಳುವುದನ್ನ ನಾವು ಗಮನಿಸ್ತೇವೆ. என்னுடைய சென்ட்ரல் மெசேஜ் என்ன? எசேக்கியேலை தேவன் காவலாளியாக அழைக்கிறார். ಈ ಒಂದು 10 ಅಧ್ಯಾಯಗಳಲ್ಲಿ ಮುಖ್ಯ ಒಂದು ಸಂದೇಶ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯೆಹೆಜ್ಕೇಲನನ್ನ ದೇವರು ಮುಖ್ಯ ಕಾವಲುಗಾರನನ್ನಾಗಿ ಆಯ್ಕೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் தேவன் இப்படிப்பட்ட மகிமையை ஊழியத்தை கொடுத்திருக்கின்றார். தேவனுடைய மகிமையை நாம் ருசிக்க வேண்டும் என்று தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரே ஒரு கண்டிஷன், ஆண்டவருடைய கரம் நம்ம கூட இருக்கணும். ಅಲ್ಲಿ ದೇವರು ಇರ್ತಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮಹಿಮೆಯನ್ನು ನಾವುಗಳು ರುಚಿ ನೋಡಲ್ಪಡಬೇಕು, ಅದನ್ನು ತಿಳಿಸಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೆ ಒಂದೇ ಒಂದು ಷರತ್ತು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೇವರ ಹಸ್ತ ಸದಾಕಾಲವೂ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಅದು ಇರಲ್ಪಡಬೇಕು. சரி, இப்போ முதல் 10 அதிகாரம் நம்ம ஜெனரலாக நமக்கு தெரியும். அது ஃபர்ஸ்ட் பகுதி. ಅಲ್ಲಿ ಮೊದಲ 10 ಅಧ್ಯಾಯಗಳನ್ನು ನೋಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ಇದೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು 10 ಅಧ್ಯಾಯಗಳಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸಾಮಾನ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಿವರಣಾತ್ಮಕ ವಿಷಯಗಳು. ரெண்டாவது பகுதி என் கூட திருப்புங்க. ಆ 2ನೇ ಭಾಗ್ಯ ನನ್ನೊಡನೆ ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. 11லிருந்து 20 அதிகாரம், 11ರಿಂದ 20ನೇ ಅಧ್ಯಾಯದವರೆಗೆ இது நியாய தீர்ப்பை பற்றி தேவன் இங்கு விளக்குகிறார். ಇಲ್ಲಿ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ಕುರಿತಾಗಿ ದೇವರು ವಿವರಣೆಯನ್ನ ನೀಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அது மட்டுமல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் எப்படி தண்டனை கொடுப்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ವೈಯಕ್ತಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ದಂಡನೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்போ என் கூட தயவு செய்து நீங்க 14ஆம் அதிகாரம் 48, 49 வசனங்களை படியுங்கள். 14ನೇ ಅಧ್ಯಾಯ 48, 49ನೇ ವಚನವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. 14, chapter 14 verses 48, 49. 14ನೇ ಅಧ್ಯಾಯ 48, 49. 48 ಮತ್ತು 49ನೇ ವಚನವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. சோதம் குமாரை பற்றி இருக்கும். 16 சோதம் குமாரை பற்றி. I'm sorry. 16, chapter 16. அதில் 48, 49. 47 படிக்கலாம். 47, 49. ஆகிலும் நீ அவர்களுடைய மார்க்கங்களிலே நடவாமலும் அவர்களுடைய அருவருப்புகளின்படி செய்யாமலும் அது மகா அற்ப காரியம் என்கிறது போல நீ உன் எல்லா வழிகளிலேயும் அவர்களை பார்க்கிலும் கேடாய் நடந்தாய். நீயும் உன் குமாரத்திகளும் செய்தது போல உன் சகோதரியாகிய சோதோமும் அவளுடைய குமாரத்திகளும் செய்யவில்லை என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபாங்கமும் ஆகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். இவைகளே அவளிடத்திலும் அவள் குமாரத்தினிடத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையுமானவனுடைய கையை ಅವಳು ಬಲಪಡುತ್ತವಿಲ್ಲ. ಆದರೆ ನೀನು ನಡೆದ ದುರ್ಮಾರ್ಗವನ್ನ ಅವರು ನಡೆದದಂತದಲ್ಲ, ನಿನ್ನ ಅಸಹ್ಯ ಕಾರ್ಯಗಳು ಅವರು ನಡೆಸಿರುವಂಥವುಗಳಲ್ಲ. ಅವರ ದುರ್ನಡತೆಯು ಅಂತ್ಯಲ್ಪವೆಂದು ಸರ್ವದಾ ಅವರಿಗಿಂತ ಬಹು ಕೆಟ್ಟವುಗಳಾಗಿ ನಡೆದುಕೊಂಡಿ. ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನು ಇಂತೆನ್ನುತ್ತಾನೆ, ನನ್ನ ಜೀವದಾಣೆ, ನೀನು ನಿನ್ನ ಕುಮಾರ್ತೆಯರು ನಡೆದಂತೆ ಸೋದೋಮೆಂಬ ನಿನ್ನ ತಂಗಿಯಾಗಲಿ ಆಕೆಯ ಕುಮಾರ್ತೆಯರಾಗಲಿ ನಡೆಯಲಿಲ್ಲ. ಸೋದೋಮೆಂಬ ನಿನ್ನ ತಂಗಿಯು ದೋಷವನ್ನ ನೋಡು, ಹೆಮ್ಮೆ ಪಡುವುದು, ಹೊಟ್ಟೆ ತುಂಬಿಸಿಕೊಳ್ಳುವುದು, ಸ್ವಸುಖದಲ್ಲಿ ಮುಳುಗಿರುವುದು ಇವು ಆಕೆಯಲ್ಲಿಯೂ ಆಕೆಯ ಕುಮಾರ್ತೆಯರಲ್ಲಿಯೂ ಇದ್ದವು. ಅಲ್ಲದೆ ಆಕೆಯು ದೀನ ದರಿದ್ರರಿಗೆ ಬೆಂಬಲವಾಗಿರಲಿಲ್ಲ. பாருங்க, என்னன்னா சோதோம் கொமோராவை இங்கு தேவன் ஒரு எக்ஸாம்பிளாக அங்க அந்த ஜனங்களுக்கு இவர் சொல்றார். ಆ ಜನಗಳಿಗೆ ಸೋದೋಮ್ ಗೋಮರದ ಪಟ್ಟಣದ ಒಂದು ಕಾರ್ಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಅಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಜನಗಳಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಉದಾಹರಣೆಯಾಗಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோதம் கொமோராவில் என்ன இருந்துச்சு பாருங்க, அது வந்து காம விகாரம் உள்ள ஒரு ஊர்.
ಅಲ್ಲಿ ಸೋದೋಮ್ ಗೊಮೋರ ಪಟ್ಟಣ ಹೇಗಿತ್ತು ಅಂತಂದ್ರೆ ಅದೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಕಾಮಾಭಿಲಾಷೆಗೆ ಒಳಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪಟ್ಟಣವಾಗಿತ್ತು. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே சோதோம் குமாரா மூலமாக ஆபிரகாம் தெளிவாக சில காரியங்களை கற்றுக்கொண்டார். ಅಲ್ಲಿ ಅಬ್ರಹಾಮನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸೋದೋಮ್ ಗೊಮೋರದ ಪಟ್ಟಣದ ಒಂದು ಕಾರ್ಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಕೆಲವು ವಿಷಯಗಳನ್ನ ಆತನು ಕಲಿತುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. சொந்த சகோதரன் சோதோம் குமாராவில் போய் பெரிய ஆளாக மாறிவிட்டான். ಆತನ ಸ್ವಂತ ತಮ್ಮನೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಒಬ್ಬ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಆತನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹೊರಮಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆனால் தேவன் அக்கினியை கொடுத்து அவனை வெளியேற்றினார். அது மட்டுமல்ல அவனுடைய குடும்பமே ஒரு சாபமுள்ள குடும்பமாக ஏதோம் ನಗರமாக ಮಾರಿಬಿಟ್ಟது. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಆ ದೇವರು ಅಲ್ಲಿ ಬೆಂಕಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಒಂದು ಪಟ್ಟಣವನ್ನು ನಾಶ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ಆತನ ಕುಟುಂಬವೇ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಶಾಪಕ್ಕೆ ಒಳಗಾಗಿ ಏದೋಮ್ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಂಶವಾಗಿ ಅದು ಬದಲಾಗ್ತದೆ. நீங்க ஆதியாகமத்தில் லோத்தினுடைய வாழ்க்கை படிங்க. அதுல முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா அந்த காம விகாரத்துல செக்ஷுவல் சின்ல அவங்க ஊறி போய் கிடப்பாங்க. ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಲೋಟನ ಜೀವನ ಚರಿತ್ರೆಯನ್ನು ನೀವು ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಓದಿ ನೋಡ್ರಿ. ಆ ಒಂದು ಊರಿನವರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕಾಮಾಭಿಲಾಷೆಗೆ ಒಳಪಟ್ಟವರಾಗಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರು ಮಾಡಲ್ಪಡ್ತಾ ಇದ್ರು. அப்போ இந்த காம விகாரத்தோடு கூட 4 பாவங்கள் சேர்ந்து வரும் என்று இங்கு 49ஆம் வசனம் சொல்கிறது. ಆ ಒಂದು ಕಾಮಾಭಿಲಾಷೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಅದರಿಂದ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ 4 ಪಾಪದ ಕಾರ್ಯಗಳು ಬರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತದೆ. ಒಂದು கர்வம் பெருமை வரும், ಅಲ್ಲಿ ಹೆಮ್ಮೆ ಬರ್ತದೆ. ரெண்டாவது ಗ್ಲಟನಿ ಆಹಾರ நிறைய சாப்பிடணும்னு வரும். ಅಲ್ಲಿ ಹೊಟ್ಟೆ ತುಂಬಿಸಿಕೊಳ್ಳುವಂಥದ್ದು ಅತ್ಯಧಿಕವಾಗಿ ಊಟ ಮಾಡುವಂತ ಒಂದು ಬಯಕೆ. மூன்றாவது ಲೇಸಿನೆಸ್ ನಿರ್ವಿಸಾರಂ வரும். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಲೇಜ್ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಯಾವುದಕ್ಕೂ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆಲಸ್ಯತನವನ್ನು ತುಂಬಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. நான்காவது அங்க சிறுமி எளிமையானவர்களை கவனிக்க மாட்டாங்க. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದರಿದ್ರರನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವರು ಗಮನಿಸಿಕೊಳ್ಳದವರಾಗಿ ಕಾಣ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த 4 பாவங்களையும் 49ஆம் வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். ಆ 4 ಕಾರ್ಯಗಳನ್ನ 49ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ಕಾಣಲ್ಪಡಬಹುದು. எதுக்கு எசேக்கியேல் இந்த இடத்துல இதை காமிக்கிறாரு? ಯಾಕೆ ಈ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಎಹೆಜ್ಕೇಲನಿಗೆ ಇದನ್ನು ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ? ஒரே ஒரு காரியம், ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯ. நீங்க இப்போ அங்கிருந்து வந்துட்டீங்க, எருசலேம்ல சிறைப்பிடிக்க வந்திருக்கீங்க. இங்க நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க, ஆண்டவர் மறந்துட்டீங்க. ಅಲ್ಲಿ ಯೆರೂಸಲೇಮಿಂದ ನೀವು ಸರಿಯಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ, ಇಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಿ, ದೇವರನ್ನ ಮರೆತು ಬಿಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ. தேவனுடைய ஆலயம் இல்ல, ದೇವರ ಆಲಯ ಇಲ್ಲ, ஆனா தேவன் இருக்கிறார். ಆದ್ರೆ ದೇವರಿದ್ದಾನೆ. நீங்க தேடுறதை விட்டுட்டீங்க, ನೀವು ಹುಡುಕೋದನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟಿದ್ದೀರಿ. உங்ககிட்ட இந்த 4 காரியம் இருக்குது. ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ 4 ಕಾರ್ಯಗಳು ಅದಿದೆ, விட்டுருங்க. ಅದನ್ನ ನೀವು ತೆಗೆದು ಹಾಕಲ್ಪಡಬೇಕು. மனம் திரும்புங்க, ಮಾನಸಾಂತರ ಹೊಂದ್ರಿ. திருப்பி இப்ப நீங்க 10ஆம் அதிகாரத்துல 20ஆம் அதிகாரம் வரைக்கும் படிச்சீங்கன்னா திருப்பி இதுதான் இருக்கும் பிரியமானவர்களே. 10ನೇ ಅಧ್ಯಾಯದಿಂದ 20ನೇ ಅಧ್ಯಾಯದವರೆಗೂ ನೀವು ಗಮನಿಸಿದ್ರೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪುನಃ ಇದೇ ವಿಷಯಗಳನ್ನ ನೀವು ಎದುರು தேவன் உங்களை தேவன் தண்டிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கும். ಅಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ದಂಡಿಸ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಪುನರಾವರ್ತನೆ ಇದಾಗುವಂತ ವಿಷಯಗಳು. அதனால நீங்க சும்மா இருக்கும்போது படிங்க. 48 அதிகாரம் இருக்கிறதுனால எனக்கு ஒவ்வொரு அதிகாரமா படிக்க முடியல. ஆனால் நோட்ஸை பார்த்து உங்களுக்கு நீங்கள் இந்த டாபிக் கீழே போட்டிருக்கணும், அதை பார்த்து நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள முடியும். ಅಲ್ಲಿ ಟಾಪಿಕ್ಗಳನ್ನು ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದೆ, ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಅದಕ್ಕೆ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಚನಗಳನ್ನು ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ, ಅದನ್ನು ಓದಿಕೊಂಡವರಾಗಿ ನೀವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಲ್ಪಡಬೇಕು. பாருங்க, இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த 10 20 அதிகாரத்தில் நீங்க இதை மனசு வச்சு படிக்கணும். மைய செய்தி என்னன்னா, சென்டர் ஆஃப் த தீம் என்னன்னா, தேவன் நீதியை செய்வார், பாவத்தை தண்டிப்பார், நீதியை செய்வார். அது மட்டுமல்ல, நீதியை செய்வர்கள் வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவர்களுக்கு பொறுப்புகளை கொடுக்கின்றார். ಅಲ್ಲಿ ದೇವರು ನೀತಿಯನ್ನ ಸ್ಥಾಪಿಸುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಿರ್ಣಯಿಸಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ಅವರಿಗೆ ನೂತನವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಜವಾಬ್ದಾರಿಗಳನ್ನ ನೀಡುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. உதாரணம் லோத்தின் குடும்பம். ಆ ಉದಾಹರಣೆಗಾಗಿ ಲೋಟನ ಕುಟುಂಬ. லோத்து ஒரு நீதிமான் என்று வேதம் சொல்கிறது பிரியமானவர்களே. ಅಲ್ಲಿ ಲೋಟನು ಒಬ್ಬ ನೀತಿವಂತನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ. அதை டீப்பா போக எனக்கு விருப்பம் இல்லை, ಅದನ್ನ ಆಳವಾಗಿ ಹೋಗುವುದಕ್ಕೆ இங்க அதை காமிக்கிறாரு, ಅದನ್ನ ಇಲ್ಲಿ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்புறம் பிறகு பாருங்க, இதனுடைய வாழ்க்கை இது லைஃப் அப்ளிகேஷன் வாழ்க்கை பயன்பாடு பார்த்தீங்கன்னா, பிறரை குற்றம் சாட்ட முடியாமல் சாட்டக்கூடாது, மனம் திரும்புங்கள், உங்களுடைய எதிர்காலம் மாறும்ங்கிறது தான் இந்த 10 20 அதிகாரம் நமக்கு போதிக்கிறது. ಇದರ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮ ಜೀವನಕ್ಕೆ ಅನ್ವಯಿಸುವಿಕೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ, ನಾವು ಇತರರನ್ನ ದೂಷಿಸುವಂತದನ್ನ ನಿಲ್ಲಿಸಲ್ಪಡಬೇಕು. ನಾವು ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಟ್ಟವರಾಗಿ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ನಮ್ಮ ಭವಿಷ್ಯತ್ತಿನಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವನವನ್ನ ನಾವು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಡಬೇಕು. பிரியமானவர்களே, இங்கு அழகாக தேவன் நியாய தீர்ப்பை குறித்து ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் படிச்சு பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 10 20 அதிகாரம் ಅಲ್ಲಿ 11ನೇ ಅಧ್ಯಾಯದಿಂದ 20ನೇ ಅಧ್ಯಾಯದವರೆಗೂ ನೀವು ಗಮನಿಸಿರಿ, ಒಂದೊಂದು ಭಾಗದಲ್ಲೂ ಕೂಡ ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ಕುರಿತಾಗಿ ಬಹಳ ಸ್ವಾರಸ್ಯಕರವಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ತದೆ.
சரி, அப்புறம் பாருங்க 18ஆம் அதிகாரத்தை பாருங்க. சாப்டர் 18. 18ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ತಿರುಗಿಸ್ಕೊಳ್ರಿ. அங்கே நம்ம சில காரியங்களை ஆண்டவர் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவங்க என்னென்ன நீங்க செய்யணுங்கிறத சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. ஒரு நீதிமான இருந்து நியாயம் செய்து நீதி செய்து இப்படி வரிசையா கடன் வாங்கினவனுக்கு அந்த திருப்பி கொடுத்து வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுத்து இப்படி ஒரு அருமையான இரக்க சுபாவத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற முதல் 8-9 வசனங்கள். ಅಲ್ಲಿ ಮೊದಲ 9 ವಚನಗಳನ್ನ ಗಮನಿಸಿದಾದ್ರೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಅಲ್ಲಿ ಸಾಲವನ್ನ ಕೊಡುವಂಥದ್ದಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಇತರ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಧರ್ಮಿಯಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳುವಂಥದ್ದು ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಿಷಯಗಳನ್ನ ಯೆಹೋವನು ಅಲ್ಲಿ ತಿಳಿಸಿಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்புறம் பாருங்க 18ஆம் அதிகாரம் கடைசி வசனம் படிங்க. 18ನೇ ಅಧ್ಯಾಯದ ಕೊನೆಯ ವಚನ 32. மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாக்கிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ಸಾಯುವವರ ಸಾವಿನಲ್ಲಿ ನನಗೆ ಸಂತೋಷವಿಲ್ಲ, ತಿರುಗಿಕೊಂಡು ಬಾಳಿರಿ, ಇದು ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನ ನುಡಿ. அப்போ பாருங்க, நான் சொன்னது போல நீங்க மனம் திரும்புங்க, அதுதான் கான்செப்ட். ಇಲ್ಲಿ ಇದರ ಒಂದು ಮುಖ್ಯ ಕಾನ್ಸೆಪ್ಟ್ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದ್ರಿ ಎಂಬುದಾಗಿನೇ. இங்கு 21 30 அதிகாரத்தை நீங்க என் கொடுத்திருப்பீங்க. 21ರಿಂದ 30ನೇ ಅಧ್ಯಾಯದವರೆಗೆ ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. அந்த 21ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா அதுல ரொம்ப அழகாக போட்டிருக்கோம் பாருங்க. படிப்பீங்க 21 முதல் 2 வருஷம் படிங்க. 21 1 and 2. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ உன் முகத்தை எருசலேமுக்கு நேராக திருப்பி பரிசுத்த ஸ்தலங்களுக்கு விரோதமாக உன் வசனத்தை பொழிந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து பாருங்க. ಯೆಹೋವನು ಈ ವಾಕ್ಯವನ್ನ ನನಗೆ ದಯಪಾಲಿಸಿದನು. ನರಪುತ್ರನೇ, ನೀರಿನ ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಅಭಿಮುಖನಾಗಿ ಅಲ್ಲಿನ ಪವಿತ್ರ ಸ್ಥಾನಗಳ ಕಡೆಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾ ಇಸ್ರೇಲ್ ದೇಶದ ಪ್ರಸ್ತಾಪವನ್ನೆತ್ತಿ ಆ ದೇಶಕ್ಕೆ ಹೀಗೆ ಸಾರಿ ಹೇಳು. தீர்ப்பு அதாவது எருசலேம் உடைஞ்சு போயிடும். இப்போ தான் எருசலேம் இந்த தீர்க்கத்தை சொல்லும் பொழுது தான் எருசலேம் தேவாலயம் உடைகிறது. ಈ ಒಂದು ತೀರ್ಪನ್ನ ಒಂದು ಪ್ರವಾದನೆ ಹೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಏನಾಗ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ಯೆರೂಸಲೇಮಿನ ಆಲಯವು ಅದು ಒಡೆದು ಹೋಗುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. நான் முதல்ல சொன்னேன் 3 குரூப்பா வருவாங்க எருசலேம்ல இருந்து. முதல் குரூப்ல தானியேல், 2வது குரூப்ல எசேக்கியேல், 3வது குரூப்ல எருசலேம் தேவாலயம் உடையப்பட்ட பிறகு வருகிற குரூப். இப்போ தான் அவர் சொல்றாரு உடைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி 3 ಭಾಗಗಳನ್ನು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. ಮೊದಲನೇದಾಗಿ ದಾನಿಯೇಲ, ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಎಸೇಕಿಯೇಲ್, ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಸರಿಯಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿಗಳು ಎಂಬುದಾಗಿ ಅದಾದ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಯೆರೂಸಲೇಮಿನ ಆಲಯವು ಅದು ಒಡೆದು ಹೋಗುವಂತದನ್ನ ಕಾಣ್ತಾ ಇದ್ದೇವೆ. அப்போ அந்த 21 கடைசி வசனம் படிங்க. 21ನೇ ಕೊನೆಯ ವಚನವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. நீ அக்கினிக்கு இரையாவாய், உன் ரத்தம் உன் தேசத்தின் நடுவில் சிந்தி கிடக்கும், நீ இனி நினைக்கப்படுவதில்லை, கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்றார். ನೀನು ಅಗ್ನಿಗೆ ಆಹುತಿಯಾಗುವೆ, ನಿನ್ನ ರಕ್ತವು ದೇಶದಲ್ಲೆಲ್ಲ ಹಿಂಗಿರುವುದು, ನೀನು ಇನ್ನು ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ಬರುವುದಿಲ್ಲ, ಯೆಹೋವನಾದ ನಾನೇ ಇದನ್ನು ನುಡಿದಿದ್ದೇನೆ. அப்புறம் பாருங்க 22ஆம் அதிகாரத்தில் 29-30 வசனம் படிங்க. 22ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 29-30ನೇ ವಚನ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. 30-31. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்றார். ನಾನು ದೇಶವನ್ನು ಹಾಳು ಮಾಡದಂತೆ ನನ್ನೆದುರಿಗೆ ದೇಶ ರಕ್ಷಣೆಗಾಗಿ ಪೌಳಿಯ ವಡಕಿನಲ್ಲಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೂ ಗೋಡೆಯನ್ನ ಗಟ್ಟಿ ಮಾಡುವುದಕ್ಕೂ ತಕ್ಕವನನ್ನ ನಾನು ಹುಡುಕಲು ಯಾರೂ ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. ಆದ ಕಾರಣ ನಾನು ನನ್ನ ಕೋಪವನ್ನ ಅವರ ಮೇಲೆ ಸುರಿಸಿ ನನ್ನ ರೋಷಾಗ್ನಿಯಿಂದ ಅವರನ್ನು ಧ್ವಂಸ ಮಾಡಿ ಅವರ ದುರ್ನಡತೆಯನ್ನ ಅವರ ತಲೆಗೆ ಕಟ್ಟಿದ್ದೇನೆ. ಇದು ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನ ನುಡಿ. பிரியமானவர்களே, ஒரு ஆள் இல்லையே என்று இயங்குகிறார். ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಸಹ ಇಲ್ವಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ತವಕಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே நிற்க ஒருவரை கூட காணோம். ಅಲ್ಲಿ ದೇಶವು ಹಾಳು ಮಾಡದಂತೆ ನನ್ನೆದುರಿಗೆ ದೇಶ ರಕ್ಷಣೆಗಾಗಿ ಪೌಳಿಯ ಒಡಕಿನಲ್ಲಿ ಇರುವಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಸಹ ಇಲ್ವಲ್ಲ. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நிறைய பேர் டீச் பண்ணுவாங்க. ಈ ವಚನವನ್ನು ಅನೇಕರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಟೀಚ್ ಮಾಡ್ತಾರೆ. நம்ம திறப்பின் வாசலில் நிற்க வேண்டும் என்று சொல்வார்கள். ಅಲ್ಲಿ ಪೌಳಿ ಗೋಡೆಯ ಒಡಕಿನಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. பிரியமானவர்களே, தேவன் உங்களை அழைத்த அழைப்பை நீங்கள் மனதில் வைத்து
இன்னைக்கு முழங்கால நின்று உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுடைய வேலை ஸ்தலங்களுக்காக, உங்களுடைய ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಕರೆದಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕರೆಯುವಿಕೆಯನ್ನ ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಪಟ್ಟವರಾಗಿ ಮೊಣಕಾಲಿನಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ ಅಥವಾ ನಿಮ್ಮ ಸೇವೆಯ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಅಥವಾ ನಿಮ್ಮ ಒಂದು ಸೇವೆಯ ಸ್ಥಳಗಳಿಗಾಗಿ ಮಾಡಲ್ಪಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತವನಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ತಾನೆ. தேவனால் எல்லாம் கூடும் பிரியமானவர்களே, தேவனால் எல்லாம் கூடும். ದೇವರಿಂದ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ ಪ್ರಿಯರೇ. உங்களை என்னை தேவன் அழைக்கிறார். ನಿಮ್ಮನ್ನ ನಮ್ಮನ್ನ ದೇವರು ಅಲ್ಲಿ ಆಯ್ಕೆ ಮಾಡಿಕೊಳ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. சின்ன ஊழியனாலும் சரி, பெரிய ஊழியனாலும் சரி, ಚಿಕ್ಕದಾಗಿದ್ರು ಸರಿ, ದೊಡ್ಡದಾಗಿದ್ರು ಸರಿ, நீங்க பேரை எழுதி ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ಅಲ್ಲಿ ಹೆಸರನ್ನ ಬರೆದುಬಿಟ್ಟು ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತದನ್ನ ಕಲ್ತ್ಕೊಳ್ಬೇಕು. நீங்க எல்லாரும் பிரேயர் டைரி யூஸ் பண்ணணுங்கிறது என்னுடைய ஆசை. ನೀವೆಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥನಾ ಒಂದು ಡೈರಿಯನ್ನ ಉಪಯೋಗಿಸಬೇಕೆಂಬುದೇ ನಮ್ಮ ಒಂದು ಆಸೆ. இன்னைக்கு காலையில் கூட நான் உட்காந்து சில பெயர்களை அதில் என் டைரியில் எழுதியிருக்கேன். ಇವತ್ತಿಗೆ ಪ್ರಾರ್ಥನಾ ಒಂದು ಡೈರಿಯಲ್ಲಿ ಕೆಲವು ಹೆಸರುಗಳನ್ನ ಒಂದು ಡೈರಿಯಲ್ಲಿ ಬರೆದು ಪ್ರಾರ್ಥಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. அவங்களுக்காக ஜெபம் பண்றேன். ಅವರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. ஆண்டவரே, அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய அற்புதம் செய்யும் என்று சொல்கின்றேன். ದೇವರೇ, ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಅದ್ಭುತ ಮಾಡಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ அவரோடு நீ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. பேசும் என்று சொல்கின்றேன். ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡು ಎಂಬುದಾಗಿ ஏன்னா ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ದೇನೆ. ஆண்டவர் உங்களையும் என்னையும் வாட்ச்மேனாக, காவல்காரனாக வைத்திருக்கிற ಯಾಕೆಂದ್ರೆ பிரியமானவர்களே, ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನ ದೇವರು ಕಾವಲುಗಾರನಾಗಿ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. உங்களுக்கு இந்த ஒரு பெரிய பாக்கியத்தை, கதவு பக்கத்தில் நிற்கிற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. ದೇವರಲ್ಲಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಕದವು ತಟ್ಟುವಂತ ಒಂದು ಭಾಗ್ಯವನ್ನ ದೇವರು, ದೊಡ್ಡದಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. அப்புறம் வரிசையாக நீங்கள் இன்னும் நீங்கள் படிச்சீங்கன்னா 28ஆம் அதிகாரம் உங்களுக்கு வாங்க, 28வது அதிகாரம், ಅದೇ ರೀತಿಯಾಗಿ 28ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. 28ஆம் அதிகாரம் 12, 13. 28ನೇ ಅಧ್ಯಾಯದ 12, 13 ವಚನಗಳನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. 28 12, 13. மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவிலே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். இது படிக்க நேரம் இல்லை, நோட் பண்ணி வச்சுடுங்க. அதாவது ஏதேன் தோட்டத்திலே உள்ள பிசாசை பற்றி இங்கு போடப்பட்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ಏದೇನ್ ತೋಟದಲ್ಲಿ ಇರಲ್ಪಟ್ಟಿರತಕ್ಕಂತ ಸೈತಾನನ ಕುರಿತಾಗಿ ಇಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. தீரு ராஜா என்று ஒரு உதாரணத்தை கொடுக்கின்றார். ಅಲ್ಲಿ ತೂರಿನ ಅರಸನ ವಿಷಯದಲ್ಲಿ ಹೋಲಿಕೆ ಮಾಡಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆனால் ಆದರೆ சிருஷ்டிக்கப்பட்ட பிசாசு சிருஷ்டிகரை எப்படி ஏமாற்றியது என்பது பற்றி அழகாக போடப்பட்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಸೃಷ್ಟಿಕರ್ತನನ್ನ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಯಾಮಾರಿಸಲ್ಪಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அதனால நீ ஒரு பிசினஸ் ஆட்டிடியூடே இருந்த பிசாசே, ಅಲ್ಲಿ ಹಾಗಾಗಿ ನೀನು ಒಂದು ವ್ಯಾಪಾರದ ಒಂದು ಲಕ್ಷಣವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡೇ ನೀನು ತಿರುಗ್ತಾ ಇದ್ದೀಯ ನೀನು ಸೈತಾನನ್ನು. அதனால நீ ரொம்ப அழகுள்ளவன் என்று நீ பெருமை கொண்டாய். ಹಾಗಾಗಿ ನೀನು ಪರಿಪೂರ್ಣ ಸುಂದರನು ಎಂಬುದಾಗಿ ನೀನು ಅಂದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೀ. ஆண்டவர் உன்னை மேலே தள்ளி விட்டாரு. ದೇವರು ನಿನ್ನನ್ನ ಮೇಲಿಂದ ತಳ್ಳಿ ಬಿಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. இது பிசாசை குறித்து, அவனுடைய அழகை குறித்து, அவன் பெருமையை குறித்து இங்கு அருமையான வசனங்கள் நமக்கு குறிப்பிடுகிறது. ಅಲ್ಲಿ ಸೈತಾನನ ಕುರಿತಾಗಿ ಮತ್ತು ತೋರಿನ ಅರಸನ ಕುರಿತಾಗಿ ಅದ್ಭುತವಾಗಿ ಆ ಒಂದು ವಿಷಯಗಳನ್ನ ಅಲ್ಲಿ ಹೋಲಿಕೆ ಮಾಡಿ ತಿಳಿಸಿಕೊಡ್ತಾ ಇದೆ. எதுக்கு பிசாசை குறித்து இங்கு சொல்லப்பட வேண்டும்? ಯಾಕೆ ಇಲ್ಲಿ ಸೈತಾನನ ಕುರಿತಾಗಿ ಇಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಡಬೇಕು? இங்க எசேக்கியேலுக்கும் பிசாசுக்கும் என்ன சம்பந்தம்? ಅಲ್ಲಿ ಯೆಹೆಜ್ಕೇಲನಿಗೂ ಸೈತಾನನಿಗೂ ಏನು ಸಂಬಂಧ? இங்க ஏதேன் தோட்டத்தை பற்றி எழுதுகின்றார் அவர். ಏದೇನ್ ತೋಟದ ಕುರಿತಾಗಿ ಬರೆಯಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஏதேன் தோட்டத்தில் உலாவிய கேருப் நீ என்று சொல்கின்றார். ಅಲ್ಲಿ ಏದೇನ್ ತೋಟದಲ್ಲಿದ್ದಂತ ಮಾಣಿಕ ಪುಷ್ಪ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. அதாவது ஆதாமை நீ ஏமாற்றியவன் என்று எழுதுகின்றார். ಆದಾಮನನ್ನ ನೀನೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಯಾಮಾರಿಸಲ್ಪಟ್ಟವನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. பிரியமானவர்களே, பிசாசுக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ಸೈತಾನನಿಗೆ ನಾವು ಜಾಗರೂಕತೆಯಿಂದ ಇರಲ್ಪಡಬೇಕು. அவன் நம்மளை பார்த்து எதிர்த்து நில்லுங்கள், ஓடி போவான் என்று வேதம் சொல்லி. ಸೈತಾನನ ಎದುರಿಸಿ ಆತನು ಓಡಿ ಹೋಗುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ நம்ம ನೋಡ್ತೇವೆ. பக்கத்தில் வர்றதுக்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. ನಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬರುವುದಕ್ಕೆ ಆತನಿಗೆ ಅಧಿಕಾರ ಇಲ್ಲ. ஆனா கண்ணால பார்ப்போம், எதிர்த்து நிக்கணும், ஓடி போயிடும். ಅಲ್ಲಿ ಕಣ್ಣಲ್ಲಿ ನೋಡಬೇಕು, ಆತನನ್ನು ಎದುರಿಸಬೇಕು, ಆತನು ಓಡಿ ಹೋಗ್ತಾನೆ. அவன் அழகுள்ளவன், ಆತನು ಸುಂದರನು, ஏமாத்துகிறவன், ಆತನು ಯಾಮಾರಿಸುವಂತವನು, சிருஷ்டிக்கப்பட்டவன், ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟವನು. சிருஷ்டிகரை போல அவன்
நடந்து கொள்வான். ಸೃಷ್ಟಿಕರ್ತನ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುವಂತವನು. உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில், எருசலேமில் அந்த காலத்தில் இந்த ஜனங்கள் வாழ்க்கையில் இது ஒரு ஃபேக், அதாவது ஒரு கள்ள தீர்க்கதரிசி சொல்கிற மக்கள் ஒரு கூட்ட ஜனங்கள் இருந்தார்கள். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜೀವನದ ಒಂದು ಕಾಲಘಟ್ಟಗಳಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸುಳ್ಳು ಪ್ರವಾದನೆಯನ್ನ ಹೇಳ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸುಳ್ಳು ಪ್ರವಾದಿಗಳು ಆ ಒಂದು ಕಾಲಘಟ್ಟಗಳಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ರು. பிசாசு அவர்களை உபயோகப்படுத்தினான். ಸೈತಾನನು ಅವರನ್ನು ಉಪಯೋಗಿಸಲ್ಪಟ್ಟ. அதனால ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். ಹಾಗಾಗಿ ಜಾಗರೂಕತೆಯಿಂದ ಇರ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்புறம் பாருங்க, நீங்க 29ஆம் அதிகாரத்துக்கு வாங்க என் கூட. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ 29ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬನ್ರಿ. அங்க அதிலிருந்து தேவன் ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணுகிறார். ಅಲ್ಲಿಂದ ದೇವರು ಒಂದು ನೂತನ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನ ದೇವರು ಮಾಡಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அதாவது 29 முதல் வசனத்திலே ஆரம்பிச்ச பிறகு தேவன் நீ உங்க திருப்பி ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்வார். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನೀನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪುನಃ ಒಂದು ಕೊಂಬನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮೊಳೆಯುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡಲ್ಪಡುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. 21ஆம் வசனம் படிங்க. 21ನೇ ವಚನ. அந்நாளிலே நான் இஸ்ரவேல் வம்சத்தாரின் கொம்பை முளைக்க பண்ணி அவர்கள் நடுவிலே தாராளமாய் பேசும் வாயை உனக்கு கட்டளையிடுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார். ಆ ದಿನದಲ್ಲಿ ನಾನು ಇಸ್ರಾಯೇಲ್ ವಂಶಕ್ಕೆ ಕೊಂಬನ್ನ ಮೊಳೆಯಿಸಿ ಆ ವಂಶದವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿನ್ನ ಬಾಯನ್ನ ಬಿಚ್ಚುವೆನು, ನಾನೇ ಯೆಹೋವನು ಎಂದು ಅವರಿಗೆ ನಿಶ್ಚಯವಾಗುವುದು. பிரியமானவர்களே, இப்போ இந்த அட்டவணைக்கு வாங்க, மறுபடியும் டேபிளுக்கு வாங்க. ಪುನಃ ನೀವು ಒಂದು ಟೇಬಲ್ಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ರಿ. இது வரைக்கும் நம்ம 21ஆம் அதிகாரத்திலிருந்து 30ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம தேவனுடைய தீர்ப்பை குறித்து நம்ம தியானம் பண்ணோம். ಅಲ್ಲಿ 21ನೇ ಅಧ್ಯಾಯದಿಂದ 30ನೇ ಅಧ್ಯಾಯದವರೆಗೂ ದೇವರ ತೀರ್ಪಿನ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಧ್ಯಾನಿಸಿದ್ದೇವೆ. அங்கு அதனுடைய மைய செய்தி என்னன்னா, தேவனுடைய தீர்ப்பு இஸ்ரவேலுடைய ஜாதிகளுக்கும் விரிவிக்கிறது. வரலாற்றை ஆள்பவர் எவ்வளவுதான் பிசாசு தீரு ராஜா, பாபிலோன் ராஜா, நேபுகத்நேச்சாரை பற்றி போட்டிருக்கோம். ஆனால் இவைகளெல்லாம் ஆளுகிறவர் தேவன் என்று நம்ம அறிந்து கொள்ள முடியும். ಅಲ್ಲಿ ತೋರಿನ ಅರಸನಾಗಿರ್ಬೋದು, ಬಾಬಿಲೋನ್ ಅರಸನಾಗಿರ್ಬೋದು, ಇವರ ಕುರಿತಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ರು ಕೂಡ ಇವರೆಲ್ಲರನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವಂತವನು ಯೆಹೋವನೇ ಎಂಬುದಾಗಿ, ಮಾತ್ರವಲ್ಲದೆ ದೇವರ ತೀರ್ಪು ಇಸ್ರಾಯೇಲ್ ಮತ್ತು ಸುತ್ತಮುತ್ತಲಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲಾ ಪ್ರದೇಶಗಳಿಗೆ ಎಂಬುದಾಗಿ. என்னுடைய லைஃப் அப்ளிகேஷன் என்ன? ಅಲ್ಲಿ ಜೀವನದ ಒಂದು ಅನ್ವಯಿಸುವಿಕೆ ಅದರಲ್ಲಿ ಏನು? செல்வம், அதிகாரம், ஃபெலோஷிப், கூட்டணி நம்மை காப்பாற்ற முடியாது. தேவன் ஒருவரே நம்மை காப்பாற்ற முடியும். ಅಲ್ಲಿ ನಮ್ಮಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಸಂಪತ್ತು, ಅಧಿಕಾರ ಮತ್ತು ಮೈತ್ರಿ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮನ್ನ ಉಳಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ದೇವರು ಮಾತ್ರವೇ ನಮ್ಮನ್ನ ಉಳಿಸಲು ಸಾಧ್ಯ ಎಂಬುದಾಗಿ. பிரியமானவர்களே, ஒரு அருமையான அதிகாரம் தீர்ப்பை பற்றி போடப்பட்டிருக்கு. ಅಲ್ಲಿ ಅದ್ಭುತವಾದಂತಹ ಒಂದು ಅಧ್ಯಾಯಗಳು ದೇವರ ತೀರ್ಪಿನ ಕುರಿತಾಗಿ. 31ರಿಂದ 39 அதிகாரத்தை அடுத்த பகுதியாக நம்ம பார்க்க போறோம். 31ರಿಂದ 39ನೇ ಅಧ್ಯಾಯದವರೆಗೆ ಮುಂದಿನ ಭಾಗವನ್ನು ನೋಡ್ತೀವಿ. இங்க மறுபடியும் அவருக்கு தீர்க்க தரிசனம் வேற இடத்துல ஆண்டவர் காமிக்கிறாரு. ಅಲ್ಲಿ ಪುನಃ ದೇವರು ಬೇರೆ ಬೇರೆ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಪ್ರವಾದನೆಗಳನ್ನು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. 31ாம் அதிகாரத்துக்கு டாபிக் என்ன போட்டிருக்கோம்னா, வீழ்ந்த கேதுரு மரம், எசேக்கியேல் தீர்க்க தரிசனம், எகிப்து மற்றும் அசிரியாவை பற்றிய குழப்பத்தை பற்றி அங்கே பார்க்கிறோம். ಅಲ್ಲಿ ಯೆಹೆಜ್ಕೇಲನ ಒಂದು ಪ್ರವಾದನೆ, ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಅಸಿರಿಯರ ಮತ್ತು ಈಜಿಪ್ತರ ಒಂದು ಕಾರ್ಯಗಳ ಕುರಿತಾಗಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. எகிப்து பெரிய நாடாக இருந்தாலும் அதுவும் விழும் என்று போடப்படுகிறது. ಅಲ್ಲಿ ಐಗುಪ್ತ ಪ್ರದೇಶವು ದೊಡ್ಡ ದೇಶವಾಗಿ, ಒಂದು ದೊಡ್ಡ ರಾಷ್ಟ್ರವಾಗಿದ್ರು ಕೂಡ ಅದು ಕೂಡ ಬೀಳಲ್ಪಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்புறம் பாருங்க, 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 7, 8, 9 படிங்க. 33 7, 8, 9. மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே நீ சாகவே சாவாய் என்று சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமற் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான். ஆனாலும் அவன் இரத்தப்பழியை உன் கையிலே கேட்பேன். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமற் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான். நீயோ உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். 9 மட்டும் படிங்க. ಆದರೆ ನೀನು ದುಷ್ಟನನ್ನು ದುರ್ಮಾರ್ಗದಿಂದ ತಪ್ಪಿಸಲು ಅವನನ್ನ ಎಚ್ಚರಿಸಿದರೂ ಅವನು ಅದನ್ನ ಬಿಡದೆ ಹೋದರೆ ತನ್ನ ಅಪರಾಧದಿಂದಲೇ ಸಾಯುವನು. ನೀನು ನಿನ್ನ ಪ್ರಾಣವನ್ನ ಉಳಿಸಿಕೊಂಡಿರುವಿ. பாருங்க, இதுல இதுவரைக்கும் தீர்ப்பு வந்துச்சு,
இப்போ இங்கே வந்து இரக்கம் 31 அதிகாரத்துல இரக்கம், ஆண்டவருடைய இரக்கத்தை பார்க்குறோம் தொடர்ந்து. ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿವರೆಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೇವರ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಬರ್ತಾ ಇತ್ತು, ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ದೇವರ ಒಂದು ಕರುಣೆಯ ಕುರಿತಾಗಿ ಇಲ್ಲಿ ತಿಳಿಸ್ತಾ ಇದೆ. இங்கே என்ன சொல்லுன்னா, துன்மார்க்கனை நோக்கி சாவே சாவா என்று சொல்லு என்று சொல்கின்றார். ಅಲ್ಲಿ ದುಷ್ಟನನ್ನ ನೋಡ್ಬಿಟ್ಟು ನೀನು ಸತ್ತೇ ಸಾಯುವೆ ಎಂಬುದಾಗಿ ನೀನು ಹೇಳು ಎಂಬುದಾಗಿ. நீ சொல்லாட்டினா ನೀನು ಹೇಳ್ದೆ ಹೋದ್ರೂ ಸಹ உன் கையில அவனுடைய சாபத்தை கேட்பேன். ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಆತನ ಒಂದು ಮರಣವನ್ನು ನಾನು ಕೇಳ್ತೀನಿ, இந்த ரத்த பொழியை உங்ககிட்ட கேட்பேன். ಆ ರಕ್ತ ಕಾರವನ್ನ ನಿನ್ನಿಂದ ಕೇಳ್ತೀನಿ. அப்போ ஒரு கஷ்டமான காரியம் இல்லையா? ಆಗ ಅದು ಕಷ್ಟಕರವಾದಂತ ಒಂದು ಕಾರ್ಯ. அப்போ இந்த தீர்க்கதரிசி போய் சொல்லணும், நீ பாவம் செய்கிற வழங்க மாட்டேன் மண்ணா போயிடுவேன்னு சொல்லணும். இதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் இன்னைக்கு சிலர் இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு அவங்க நாங்கள் ஆசாரியர், நாங்கள் வந்து தீர்க்கதரிசிகள், நீங்கள் வழங்க மாட்டீங்க, நல்லா இருக்க மாட்டீங்க என்று அவர்கள் சபிக்கின்றார்கள். ಅಲ್ಲಿ ಈ ವಚನವನ್ನು ಇಟ್ಕೊಂಡು ಈಗಿನ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಕೆಲವು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸೇವಕರು ಅಥವಾ ಪ್ರವಾದಿಗಳೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಕೊಳ್ಳುವಂಥವ್ರು, ನೀವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಸಾಯ್ತೀರಿ, ನೀವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಾಶವಾಗಿ ಹೋಗ್ತೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ತೀರ್ಪನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. இல்லைன்னா கர்த்தர் யாங்கையில் உன்னுடைய ரத்த பொழியை கேட்பார், இந்த வசனத்தை கொடுக்குறாங்க. ಇಲ್ಲ ಅಂತ ಅಂದ್ರೆ ದೇವರು ನಿಮ್ಮ ಒಂದು ಕುರಿತಾಗಿ ರಕ್ತದ ಒಂದು ಬಲಿಯನ್ನ, ರಕ್ತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನನ್ನಿಂದ ಕೇಳ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. பிரியமானவர்களே, இது வந்து எசேக்கியேலுக்கு தேவன் கொடுத்தது. நமக்கு இதை வந்து ஞானமாக இந்த வசனத்தை பயன்படுத்தணும். ಇದು ಯೆಹೆಜ್ಕೇಲನಿಗೆ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. ಇದನ್ನ ನಾವು ಜ್ಞಾನ ಉಳ್ಳವರಾಗಿ ಇದನ್ನ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲ್ಪಡಬೇಕು. நம்மகிட்ட ஆண்டவர் கணக்கு கேட்பார், கண்டிப்பாக கணக்கு கேட்பார், அதில் வந்து சந்தேகம் இல்லை. ஒரு ஆத்மாவை கொடுத்தா அந்த ஆத்மாவை ஜெபிக்க வேண்டும், தாங்க வேண்டும். அதாவது இயேசு கிறிஸ்து வந்த பின்பு இயேசு கிறிஸ்து ஆத்துமாக்கள் எப்படி அன்பு கூர்ந்தாரோ அப்படி அன்பு கூற வேண்டும். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಎಲ್ಲರನ್ನ ಪ್ರೀತಿಸಲ್ಪಟ್ಟನೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರೀತಿಸಲ್ಪಡಬೇಕು. ಯಾಕೆ ಅಂತಂದ್ರೆ ದೇವರು ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಲೆಕ್ಕವನ್ನ ನಮಗ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥವರನ್ನ ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ದೇವರು ಕೇಳುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. 34 அதிகாரம் படிங்க. 34ನೇ ಅಧ್ಯಾಯ ತಿಳಿಸ್ಕೊಳ್ರಿ. ஒரு பியூட்டிஃபுல் சாப்டர், ಸುಂದರವಾದಂತ ಒಂದು ಅಧ್ಯಾಯ இது இந்த எசேக்கியேல் புத்தகத்திலேயே ரொம்ப அருமையான ஒரு சாப்டர். ಯೆಹೆಜ್ಕೇಲನ ಒಂದು ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬಹಳ ಸುಂದರವಾದಂತ ಒಂದು ಪುಸ್ತಕ ಅಧ್ಯಾಯವಾಗಿದೆ ಇದು. நான் வந்து ப்ரேயர் கார்டனில் வச்சு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஒரு தடவை எல்லா பாஸ்டரையும் உட்கார வச்சு இந்த அதிகாரத்தை நான் ஃபுல்லாக படிக்க வச்சேன். ಒಂದು ಸಾರಿ ಅಂಕಲ್ ಅವ್ರು ಏನು ಮಾಡಿದ್ರು ಅಂತಂದ್ರೆ ಎಲ್ಲ ಪಾಸ್ಟರ್ನ ಕೂರಿಸ್ಬಿಟ್ಟು ಈ ಒಂದು ಅಧ್ಯಾಯವನ್ನ ಓದುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡಿದೆ. ஒரு நல்ல மெய்ப்பன் எப்படி இருக்க வேண்டும் என்று ಒಬ್ಬ ಒಳ್ಳೆಯ ಕುರುಬ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇರಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. நம்ம சில நேரத்தில் மந்தைகளை நம்ம வந்து மேய்க்கிறதுக்கு பதிலாக மந்தைகளுக்கு நம்ம தீமை உண்டாக்கணும், அதுக்காக அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ಅಲ್ಲಿ ಒಂದು ವೇಳೆ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದು ಕುರಿಗಳಿಗೆ ಊಟವನ್ನು ಹಾಕ್ತೆ ಕೆಟ್ಟದನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅದಕ್ಕೆ ದೇವರಿಗೆ ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನು ಕೇಳಲ್ಪಡಬೇಕು. ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? ಆಗ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? 15 வசனம் படிங்க. 34 அதிகாரம் 15 வசனம். ಆಗ 15ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತದೆ? என் நாடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ನಾನೇ ನನ್ನ ಕುರಿಗಳನ್ನ ಮೇಯಿಸಿ ಆಯಾಗಿ ಮಲಗುವಂತೆ ಮಾಡುವೆನು, ಇದು ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನ ನುಡಿ. அப்புறம் ஒரு அருமையான 23லேருந்து 29 படிங்க. படிக்க படிக்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் நீங்கள் படிக்க வேண்டிய வாக்குத்தத்த வசனங்கள். ಅಲ್ಲಿ 23ರಿಂದ 29ನೇ ವಚನದವರೆಗೆ ಗಮನಿಸಿದ್ರೆ ಒಂದೊಂದು ವಚನಗಳು ಬಹಳ ಒಂದು ಅಮೂಲ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಸೇವಕನು ಇದು ಓದಲ್ಪಡಬೇಕಾದಂಥ ಒಂದು ವಚನ. நான் உங்கள் தேவனாக இருப்பேன், உங்கள் நடுவில் இருப்பேன், சமாதானத்தை கொடுப்பேன், உங்கள் மேட்டை சுற்றிலும் ஆசீர்வதிப்பேன், வெளியின் விருட்சங்களை கனி கொடுப்பேன், பூமி தன் பலனை கொடுக்கும், அடிமை கொண்டவர்களுக்கு. இப்படி அழகழகு வாக்குத்தத்த வசனங்களே இங்கே இருக்கு. பெருமை இதை நம்ம எடுத்து ஒவ்வொரு மேய்ப்பர்களும், ஒவ்வொரு பாஸ்டர்ஸும், ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் இதை சொந்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ಅಲ್ಲಿ ನಾನು ನಿಮಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಸುಖವನ್ನು ಅನುಭವಿಸ್ತೇನೆ, ನಿಮಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡ್ತೇನೆ, ನಿಮಗೆ ಅಭಿವೃದ್ಧಿಯನ್ನು ಕೊಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುವಂತ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಸೇವಕರು ಇದನ್ನ ತಮ್ಮ ಜೀವನಕ್ಕೆ ಇದನ್ನ ಸ್ವಂತವಾಗಿ ಇದನ್ನ ಅನುಭವಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಡಬೇಕು. அப்புறம் பாருங்க 26ஆம் அதிகாரம் வாங்க. இதோ நான் 9 வசனம் 9, 10 படி 10, 11. இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்திரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். ನಾನು ನಿಮ್ಮ ಪಕ್ಷದವನು, ನಿಮ್ಮ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳುವೆನು. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಗೆಯ್ಯುವವರು ಬಿತ್ತುವರು, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬಹು ಜನರು ಅಂದರೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ವಂಶವೆಲ್ಲವೂ ವಾಸಿಸುವಂತೆ ಮಾಡುವೆನು. ಪಟ್ಟಣಗಳು ಜನಭರಿತವಾಗುವವು, ಆಳು ನಿವೇಶಗಳು ಕಟ್ಟಡಗಳು ಹೇಳುವವು. அருமையான வாக்குத்தத்தம். அடுத்த வாக்குத்தத்தம் பாருங்க 36ஆம் அதிகாரத்தில் 25வது படிங்க. 25, 30 2 வசனம் படிங்க.
அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் ವಯಲಿನ್ ಫಲನ್ಗಳೆயும் பெருக பண்ணுவேன். ನಾನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ನಿರ್ಮಲೋಕದವನ್ನ ಪ್ರೋಕ್ಷಿಸಲು ನೀವು ನಿರ್ಮಲರಾಗುವಿರಿ. ನಿಮ್ಮ ಸಮಸ್ತ ವಿಗ್ರಹಗಳಿಂದಲೂ ಸಕಲ ವಿಧವಾದ ಹೊಲಸಿನಿಂದಲೂ ನಿಮ್ಮನ್ನ ಶುದ್ಧ ಮಾಡುವೆನು. 38 அதிகாரம் 7 வசனம் படிங்க. 38ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಚನ. நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாய் இரு. ಸಿದ್ಧವಾಗಿರು, ನಿನ್ನಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದಿರುವ ಎಲ್ಲಾ ತಂಡಗಳೊಡನೆ ನಿನ್ನನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿಕೊ, ನೀನು ಅವುಗಳಿಗೆ ಪಾಲಕನಾಗಿರು. அப்புறம் 39வது அதிகாரம் 16 அப்புறம் 16 29 படிங்க. 39ನೇ ಅಧ್ಯಾಯ 19 அந்த நகரத்துக்கு ஆமோனா என்று பெயரிடப்படும். இவ்விதமாய் தேசத்தை சுத்தம் பண்ணுவார்கள். கடைசி வசனம். நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியினால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் என்றார். பிரியமானவர்களே, இது வரைக்கும் பல வாக்குத்தத்தங்களை படித்தோம். முதல்ல தேவனுடைய மகிமை பார்த்தோம், ரெண்டாவது நியாயத்தீர்ப்பை பார்த்தோம், மூன்றாவது தேவன் தண்டிக்கிறத பார்த்தோம். இப்போ புதிய ಜೀವನ ಕುರಿತು ನಾವು ಪಾಠ ಕೊಂಡಿರ್ತೀವಿ. ಅಲ್ಲಿ ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ದೇವರ ನ್ಯಾಯ ತೀರಿಸುವಿಕೆಯನ್ನು ನಾವು ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ದೇವರ ಒಂದು ದಂಡನೆಯ ಕುರಿತಾಗಿ ಇಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಇದಾದ ನಂತರದಲ್ಲಿ ದೇವರು ಪುನರ್ಸ್ಥಾಪನೆ ಮಾಡುವಂತ ನೂತನ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಪುನರ್ಸ್ಥಾಪನೆ ಮಾಡುವಂತದನ್ನ ಗಮನಿಸ್ತೇವೆ. ಪ್ರಿಯಮಾನವರೇ, எருசலேமுக்கு மறுபடியும் மக்கள் திரும்பி போயிட்டாங்க இல்லையா, அதை குறித்து தான் இங்கே சொல்லப்படுகிறது. இஸ்ரேல் ಜನರು ಪುನಃ ಅವರು ಹಿಂತಿರುಗಿ ಅಲ್ಲಿ ಹೋಗಲ್ಪಟ್ಟರಲ್ವಾ, ಅದನ್ನ ಇಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. இதனுடைய மைய செய்தி பார்த்தீங்கன்னா இந்த அட்டவணையில் பாருங்க, மைய செய்தி பார்த்தீங்கன்னா தேவனுடைய மீட்பு, புதிய இருதயம், உண்மையான மேய்ப்பன், சத்துருக்கள் மேல் வெற்றி என்று மைய செய்தியை நாம் இந்த அதிகாரங்களில் படிக்க முடியும். ಈ ಅಧ್ಯಾಯಗಳಲ್ಲಿ ಮುಖ್ಯ ಸಂದೇಶ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ, ದೇವರು ಎಲ್ಲವನ್ನ ಪುನರ್ಸ್ಥಾಪನೆ ಮಾಡ್ತಾನೆ, ನೂತನ ಹೃದಯವನ್ನ ಆತನು ಕೊಡ್ತಾನೆ, ನಿಜವಾದಂತ ಕುರುಬ ಮತ್ತೆ ಶತ್ರುಗಳ ಮೇಲೆ ಜಯವನ್ನ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಭರವಸೆ ನೀಡುವಂತ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ. கடைசியாக நீங்க வாழ்க்கை லைஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு அசாத்தியம் தேவனால் எல்லாம் கூடும் என்று போடப்பட்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಅಸಾಧ್ಯ ಯಾವುದೂ ಇಲ್ಲ, ದೇವರಿಂದ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. 40-48 அதிகாரத்தை படிச்சு முடிக்கிறேன். நாம 40ರಿಂದ 48ನೇ ಅಧ್ಯಾಯದವರೆಗೆ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. இங்கு புதிய எருசலேமை பற்றி போடப்பட்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ನೂತನ ಯೆರೂಸಲೇಮ್ ಆಲಯದ ಕುರಿತಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. நீங்க இது புதிய எருசலேம்னு ஒன்று சில பெண்டெகோஸ்டல் சர்ச்சஸில் கம்ப்ளீட்டாக இந்த அதிகாரங்களை எப்படி எடுத்துக்கிடுவாங்கன்னா, நம்ம இரண்டாம் வருகை, இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை வைத்து இதை பேசுவார்கள். ಕೆಲವು ಸಭೆಗಳು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ 40ನೇ ಅಧ್ಯಾಯದಿಂದ ಒಂದು ಮುಂದಿನ ಅಧ್ಯಾಯಗಳನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಎರಡನೆಯ ಬರೋಣದ ಕುರಿತಾಗಿ ಅವರು ಮಾತನಾಡಿಕೊಳ್ತಾರೆ. ஏன்னா இங்கே முக்கியமான சில வசனங்கள் இங்கே ஆர்மிதான் யுத்தத்தை பற்றி போடப்பட்டிருக்கும், அப்புறம் புதிய எருசலேமிலே பற்றி போடப்பட்டிருக்கும், சீயோனை பற்றி போடப்பட்டிருக்கும். இதை அழகாக அவர்கள் வடிவமைத்து சொல்லுவார்கள். இது தப்பல்ல, அது அவர்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு ವರಂ ಎಂದು ನಾನು ವಿಶ್ವಾಸಿக்கிறேன். ಅದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೇವರು ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟಿರತಕ್ಕಂಥ ಒಂದು ವರ ಅಥವಾ ತಲಂತೆ ಆಗಿರ್ಬೋದು, ಅದನ್ನು ತಪ್ಪಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಿಲ್ಲ. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನೂತನ ಆಲಯವಾಗಿರ್ಬೋದು, ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳ ಕುರಿತಾಗಿ ಅವರು ತಿಳಿಸುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ. அப்போ பாருங்க 40வது அதிகாரத்தில் 35-36 பாருங்க. ஆண்டவர் கூட்டி போய் ஒரு இடத்த அளக்க சொல்றாரு. சாப்டர் 40 verses 35-36. சாப்டர் 40. பின்பு அவர் என்னை வடக்கு வாசலுக்கு அழைத்து கொண்டு போய் அந்த அளவுக்கு சரியாய் அதன் வாசலை அளந்தார். அதன் அறைகளும் அதன் தூணாதாரங்களும் அதன் மண்டபங்களும் அளக்கப்பட்டது. அதை சுற்றி ஜன்னல்களும் இருந்தது. நீளம் 50 முழமும் அகலம் 25 முழமுமாய் இருந்தது. ಆಮೇಲೆ ಅವನು ನನ್ನನ್ನು ಬಡಗಣ ಬಾಗಿಲಿಂದ ಕರೆತಂದು ಅದನ್ನು ಅದರ ಗೋಡೆ, ಕೋಣೆ, ನಿಲುವು ಕಂಬ, ಕೈಸಾಲ ಇವುಗಳನ್ನು ಅಳೆಯಲು ಅಲ್ಲಿಯೂ ಆ ಅಳತೆಗಳೇ ಕಂಡು ಬಂದವು. ಅದರಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಕಡೆ ಕಿಟಕಿಗಳಿದ್ದವು. ಅದರ ಉದ್ದ 50 ಮೊಳ, ಅಗಲ 25 ಮೊಳ. தேவாலயத்துக்கு ஆண்டவர் கூட்டிட்டு போய் தேவாலயத்தை காட்டுறார்.
ಅಲ್ಲಿ ದೇವಾಲಯ ಕದ್ಕೊಂಡು ದೇವಾಲಯವನ್ನ ದೇವ್ರು ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ, தரிசனத்தில் காட்டுகிறார். ದರ್ಶನದಲ್ಲಿ ದೇವ್ರು ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. கண்டிப்பாக திருப்பி தேவாலயம் கட்டப்படும், மக்கள் போவார்கள் என்பதுதான் இங்கு தீர்க்க தரிசனம். ಅಲ್ಲಿ ಖಂಡಿತವಾಗಿ ಪುನಃ ಮಕ್ಕಳು ಬರ್ತಾರೆ, ಆ ಒಂದು ಆಲಯಕ್ಕೆ ಬರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಪ್ರವಾದನಾತ್ಮಕವಾಗಿ ಹೇಳುವಂತ 40வது அதிகாரம் முதல் வசனம் பார்த்தீங்கன்னா அங்க தேவாலயத்தின் உட்பகுதியை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். 41:1 ಅಲ್ಲಿ 41ನೇ ಅಧ್ಯಾಯದ 1ನೇ ವಚನದಲ್ಲಿ ಗಮನಿಸಿದ್ರೆ ಆ ಒಂದು ಆಲಯದ ಒಳಾಂಗಣದ ಕುರಿತಾಗಿ ಅಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರ್ತದೆ. 42வது அதிகாரத்தை பார்த்தா வெளிப்பிரகாரத்தை பற்றி போடப்பட்டிருக்கும் முதல் வசனத்திலே. ಅಲ್ಲಿ 42ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಗಮನಿಸುವುದಾದ್ರೆ ಅದು ಹೊರಗಿನ ಒಂದು ಪ್ರಕಾರವನ್ನು ಅಲ್ಲಿ ತಿಳಿಸುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. 42 அதிகாரத்தில் கடைசி வசனத்தை படிங்க கூட. ಆ 42ನೇ ಅಧ್ಯಾಯದ ಕೊನೆಯ ವಚನವನ್ನು ನನ್ನೊಡನೆ ಓದಿಕೊಳ್ಳ್ರಿ. 4 பக்கங்களிலும் அதை அளந்தார். பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கு அதற்கு 500 கோல் நீளமும் 500 கோல் அகலமுமான மதில் சுற்றிலும் இருந்தது. ಆಲಯವನ್ನ 4 ಪಾರ್ಶ್ವಗಳಲ್ಲಿ ಅಳೆದನು. ಪರಿಶುದ್ಧವಾದ ಮತ್ತು ಅಪರಿಶುದ್ಧವಾದ ಪ್ರದೇಶಗಳನ್ನು ವಿಂಗಡಿಸುವುದಕ್ಕೆ 500 ಅಳತೆ ಕೋಲಿದ್ದದ್ದು, 500 ಅಳತೆ ಕೋಲುಗಲದ ಗೋಡೆಯು ಸುತ್ತಲಿತ್ತು. பிரியமானவர்களே, அப்புறம் முக்கியமான வசனம் 43 12 வசனம், சாப்டர் 43 verse 12. ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால், மலையுச்சியின் மேல் சுற்றிலும் அதன் எல்லை எங்கும் மிகவும் பரிசுத்தமாய் இருக்கும். இதுவே ஆலயத்தினுடைய பிரமாணம். ಇದೇ ದೇವಸ್ಥಾನದ ನಿಯಮ. ಪರ್ವತಾಗ್ರದಲ್ಲಿ ಅದರ ಪ್ರವೇಶವೆಲ್ಲ ಸುತ್ತಮುತ್ತಲು ಅತಿ ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು. ಇಗೋ ದೇವಸ್ಥಾನದ ನಿಯಮವು ಇದೆ. பிரியமானவர்களே, தேவ ஆலயத்தை பற்றி நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பரிசுத்தம் 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 பரிசுத்தமாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ದೇವರ ಆಲಯದ ಕುರಿತಾಗಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಪರಿಶುದ್ಧ ಪರಿಶುದ್ಧ ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. இந்த தேவனுடைய ஆலயத்தையும் நம்ம 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் இப்படி இந்த 9ஆம் அதிகாரம் இதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய சரீரமே தேவனுடைய ஆலயம் என்று போடப்பட்டிருக்கும். ಅಲ್ಲಿ 1 ಕೊರಿಂಥ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಗಮನಿಸಿದ್ರೆ ನಮ್ಮ ಶರೀರವೇ ದೇವರ ಆಲಯ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அது பரிசுத்தமான இடம் என்று. ಅದು ಪರಿಶುದ್ಧವಾದಂತಹ ಸ್ಥಳವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. 44ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. 44ನೇ ಅಧ್ಯಾಯದ 4ನೇ ವಚನ. பின்பு அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் ஆலயத்தின் முகப்பிலே அழைத்து கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய மகிமையால் நிறைந்ததை நான் கண்டு முகம் குப்புற விழுந்தேன். ಬಳಿಕ ಆ ಪುರುಷನು ಬಡಗಣ ಹೆಬ್ಬಾಗಿಲಿನ ಮಾರ್ಗವಾಗಿ ನನ್ನನ್ನು ದೇವಸ್ಥಾನದ ಮುಂದುಗಡೆಗೆ ಕರೆತಂದನು. ಆಹಾ, ನಾನು ನೋಡಲಾಗಿ ಯೆಹೋವನ ತೇಜಸ್ಸು ಯೆಹೋವನ ಆಲಯವನ್ನು ತುಂಬಿಕೊಂಡಿದ್ದೆ. ஆலயத்துக்குள்ள கூட்டு போறாரு, அவனுக்கு காமிக்கிறாரு, அவன் முகங்குப்புற விழுந்து தேவனுடைய மகிமையை பார்க்கிறான். ಅಲ್ಲಿ ದೇವರ ಆಲಯದ ಒಳಗಡೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ದೇವರ ಆಲಯದ ಒಂದು ತೇಜಸ್ಸನ್ನು ನೋಡಿ ಆತನು ಅಡ್ಡ ಬೀಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. பின்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா தகன பலிகளை கொடுக்கணும், புதிய உடன்படிக்கை திருச்சபையில் பற்றி போடப்பட்டிருக்கும். ಅಲ್ಲಿ ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ದಹನ ಬಲಿಗಳ ಕುರಿತಾಗಿ, ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ನೂತನ ಒಂದು ಯೆರೂಸಲೇಮಿನ ಕುರಿತಾಗಿ ಅಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರುತ್ತದೆ. கோத்திரங்களுடைய நாமங்கள் போடப்பட்டிருக்கும். கோத்திரங்களுடைய ಗೋತ್ರಗಳ ಒಂದು ಹೆಸರುಗಳು ಅಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರುತ್ತದೆ. கடைசி வசனம், கடைசி அதிகாரத்துக்கு வாங்க. ಕೊನೆಯ ಅಧ್ಯಾಯದ ಕೊನೆ ವಚನಕ್ಕೆ ಬನ್ರಿ. சுற்றிலும் அதன் அளவு 10,000 கோலாகும். அது முதல் நகரம் யோகா சம்மா என்னும் பெயர் பெறும். ಪಟ್ಟಣದ ಸುತ್ತಳತೆಯು 18,000 ಮೊಳ. ಅದನ್ನ ನಿರ್ಮಿಸಿದ ದಿನದಿಂದ ಆ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಯೆಹೋವನ ನೆಲೆ ಎಂದು ಹೆಸರಾಗುವುದು. அது 40லிருந்து 48 அட்டவணையில் பார்த்தீங்கன்னா 40லிருந்து 48 புதிய ஆலயம் தேவன் ஜனங்களோடு வாசம் செய்வது என்று போடப்பட்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಟೇಬಲ್ ಅಲ್ಲಿ ನೀವು ಗಮನಿಸಿದ್ರೆ 40ರಿಂದ 48ನೇ ಅಧ್ಯಾಯದವರೆಗೆ ನೂತನ ದೇವರ ಆಲಯ ಮತ್ತು ದೇವರು ತನ್ನ ಜನರೊಂದಿಗೆ ವಾಸಿಸುತ್ತಾನೆ. மைய கருத்தை பாருங்கள். தேவனுடைய மகிமை மீண்டும் திரும்புகிறது, சீரமைக்கப்பட்ட ஆராதனை மற்றும் தேவனுடைய பிரசன்னம் வருகிறது. ಅಲ್ಲಿ ಮುಖ್ಯ ಒಂದು ಸಂದೇಶ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ, ದೇವರ ಮಹಿಮೆ ಅಲ್ಲಿ ಪುನರ್ಸ್ಥಾಪನೆ ಆಗುತ್ತಾ ಇದೆ. ಆರಾಧನೆ ಮತ್ತು ದೇವರ ಸಾನ್ನಿಧ್ಯ, ಶಾಶ್ವತವಾದಂತಹ ಸಾನ್ನಿಧ್ಯವನ್ನ ಪುನರ್ಸ್ಥಾಪನೆ ಮಾಡುವಂಥದ್ದು. உண்மையான மீட்பு செல்வம் அல்ல, தேவனுடைய பிரசன்னம் என்று எசேக்கியேல் கடைசியாக முடிக்கிறார். ಅಲ್ಲಿ ನಿಜವಾದಂತಹ ಪುನರ್ಸ್ಥಾಪನೆ ಅಂತಂದ್ರೆ ಅದು ಕೇವಲ ದೇವರ ಸಾನ್ನಿಧ್ಯ ಹೊರತು ನಮ್ಮಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಸಮೃದ್ಧಿ ಅಲ್ಲ. தமிழ் பைபிளில் யெகோவா ஷம்மான்னு போட்டிருக்குது. உங்க பைபிள் என்ன போட்டிருக்கு? யெகோவா ஷம்மா. யெகோவா ஷம்மானா தேவன் எங்களோடு இருக்கிறார். ಅಲ್ಲಿ ಯೆಹೋವ ಶಮ್ಮ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಯೆಹೋವನ ನೆಲೆ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அதுக்கு முன்பாகலாம் அப்படி வரோம் நீ தீர்க்கதரிசி சொல்றாரு. அதுக்கு முன்னாடிலாம் பலியிட்டாதான் தேவனுடைய பிரசனம் வந்து இறங்கும்.
ಅಲ್ಲಿ ಅದಕ್ಕೆ ಹಿಂಭಾಗದಲ್ಲಿ ಗಮನಿಸಿದ್ರೆ ಬಲಿಯನ್ನು ಅರ್ಪಿಸಿದ್ರೆ ಮಾತ್ರ ದೇವರಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. ஆனால் இப்போ நாம் தேவனுடைய ஆலயமா மாறி விடுகிறோம். ಆದ್ರೆ ಈಗ ನಾವು ದೇವರ ಆಲಯವಾಗಿ ಬದಲಾಗಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. இந்த புக்ல தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒவ்வொரு தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. ಇಲ್ಲಿ ಮುಂದಿನ ಒಂದು ಭಾಗಗಳನ್ನ ಗಮನಿಸಿದ್ರೆ ಒಂದೊಂದು ಅಧ್ಯಾಯಕ್ಕೂ ಒಂದೊಂದು ತಲೆಬರಹಗಳನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. கடைசி அதிகாரத்துக்கு கர்த்தர் அங்கே இருக்கிறார் என்று போடப்பட்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ಕೊನೆ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಗಮನಿಸುವುದಾದ್ರೆ ಕರ್ತನ ಮಹಿಮೆಯಲ್ಲಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் உள்ள முக்கியமான வசனங்கள் போடப்பட்டிருக்கிறது. ಒಂದೊಂದು ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಇರತಕ್ಕಂತ ಮುಖ್ಯವಾದಂತಹ ವಚನಗಳನ್ನು ಅಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. இதெல்லாம் நீங்க உங்க பைபிளை குறிச்சு வச்சுக்கிடுங்க. ಇದೆಲ್ಲವನ್ನ ನಿಮ್ಮ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೀವು ಗುರುತು இந்த ಮಾಡಿ 5 பாகங்களாக பிரித்து நீங்கள் படிக்கும் பொழுது ಇದರಲ್ಲಿ 5 ಭಾಗಗಳಾಗಿ ನೀವು ವಿಂಗಡಣೆ ಮಾಡಿ ಓದಲ್ಪಡುವಾಗ உங்களுக்கு கொஞ்சம் புரியும். எசேக்கியேல் புத்தகம்னா என்னன்னு புரியும். ನಿಮಗೆ ಸ್ವಲ್ಪ ಅರ್ಥ ಆಗ್ತದೆ ಯೆಹೆಜ್ಕೇಲನ ಪುಸ್ತಕ ಅಂದ್ರೆ ಏನು ಎಂಬುದಾಗಿ. ஏன்னா பிரியமானவர்களே நமக்கு கொஞ்சம் பேசிக் தெரிஞ்சாலே போதும். ನಮಗೆ ಸ್ವಲ್ಪ ಸಾಮಾನ್ಯ ಅರ್ಥವಾದ್ರೆ ಸಾಕು. அப்புறம் அது உங்களை தூண்டும். வசனமா படிப்பதற்கு உங்களை தூண்டும். ಅದು ನಿಮ್ಮನ್ನ ವಚನವಾಗಿ ಓದುವುದಕ್ಕೆ ಉತ್ತೇಜನ ಪಡಿಸುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. கர்த்தர் உங்களுக்கு நிறைய ஞானத்தை கொடுப்பார். ಆ ದೇವರು ನಿಮಗೆ ಅಧಿಕವಾದಂತಹ ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. எசேக்கியேல் யாருன்னு இப்போ உங்களுக்கு தெரியும். ಯೆಹೆಜ್ಕೇಲ ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆ. அவர் எப்படிப்பட்ட தீர்க்கதரிசனம் கொடுத்தாருன்னு தெரியும். ಅವರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರವಾದನೆಗಳನ್ನು ಕೊಟ್ಟರು ಎಂಬುದಾಗಿ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆ. இன்னும் சில தீர்க்கதரிசனங்களை நான் என்னால விசேஷமாக இந்த எலும்புகள் உயிரோடு எலும்பும் ஒரு முக்கியமான ஒரு தீர்க்கதரிசனம் இருக்கு. அது சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಎಲುಬುಗಳ ಪುನರ್ಜೀವನ ಉಂಟಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಸಮಯವಿಲ್ಲ. அப்புறம் தானியேல் யோபு நோவா அந்த 3 பேரை பற்றி தீர்க்கதரிசனம் சொல்லுவார். அது சொல்வதற்கு நேரம் இல்லை. ಅಲ್ಲಿ ದಾನಿಯೇಲ ಯೋಬ ಮತ್ತು ನೋಹನ ಕುರಿತಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪ್ರವಾದನೆ ಹೇಳ್ತಾರೆ. ಅದನ್ನ ಹೇಳೋದಕ್ಕೆ ಸಮಯವಿಲ್ಲ. அதாவது நோவா முதல்ல உள்ளவர், அப்புறம் யோபு அதுக்கு முன்னாடி உள்ளவர், அப்புறம் தானியேல் இவருடைய டைம்ல இருந்தவர். இந்த 3 பேருடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை என்று போடப்பட்டிருக்கும் இந்த புத்தகத்தில். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನೋಹ ಮತ್ತು ಯೋಬ ಮತ್ತು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ದಾನಿಯೇಲ್ ಅದರ ಬರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಈ 3 ಜನರ ಜೀವನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪರಿಶುದ್ಧವಾದಂತದ್ದು ಜೀವಿತ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதே போல இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ಅಲ್ಲಿ ಆಸೆ ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. சோதோம் குமோரா போல அழிவு வரும் என்று தேவன் எச்சரிக்கின்றார். ಸೋದೋಮ್ ಗೊಮೋರದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಾಶವು ಬರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಎಚ್ಚರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆகையால் இந்த அதிகாரம் உங்களுக்கு வேஸ்ட் கிடையாது. தயவு செய்து படிங்க. கர்த்தர் உங்களோடு கூட அதிகமாக பேசுவார். ಹಾಗಾಗಿ ಈ ಒಂದು ಅಧ್ಯಾಯ ಇದು ವೇಸ್ಟ್ ಅಲ್ಲ. ಇದನ್ನ ನೀವು ಓದ್ರಿ. ದೇವರು ನಿಮ್ಮ ಜೊತೆ ಅತ್ಯಧಿಕವಾಗಿ ಮಾತನಾಡಲ್ಪಡ್ತಾನೆ. என்னுடைய அடுத்த செஷன்ல தானியேல் புத்தகம் நான் டீச் பண்ண போறேன். உங்களுக்கு நோட்ஸ் வந்துட்டு நோட்ஸை நல்லா படிங்க. படிச்சுட்டு குறிப்பெடுத்துட்டு வாங்க. தானியேல் புத்தகத்தை அடுத்த செஷன்ல நான் உங்களுக்கு ಮುಂಬರುವಂತ ಸೆಷನ್ ನಲ್ಲಿ ದಾನಿಯೇಲ್ ಪುಸ್ತಕವನ್ನು ನಾವು ಧ್ಯಾನಿಸುವಂತವರಾಗಿರ್ತೇವೆ. ಅದನ್ನು ಓದಿಕೊಂಡು ನೀವು ಬನ್ರಿ. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾರೆ. ஜெபிக்கலாம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட எசேக்கியேல் புத்தகத்திலிருந்து ஒரு தீர்க்கதரிசி என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து காவல்காரன் என்று அவர் சொல்கின்றார். நாங்கள் ஒவ்வொருவரும் காவல்காரனாக மாறணும். ஒவ்வொருவரும் நீர் கொடுத்த ஊழியத்தில் நாங்கள் உண்மையாக இருக்கணும். காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து கேட்குற தகப்பனே, ஆமென்.